குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடியோ அண்ட் வீடியோ மட்டும் கிளியராக இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். 4 மணி என்ன ஆகலையா? ஓகே, குட் ஆஃப்டர்நூன். ஆடியோ வீடியோ கிளியரா? ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் அண்டு வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எஸ்டர்டேவோட. போத் ஆர் கிளியர். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ட்ரேடிங். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் ட்ரேடிங்கில் வரும்போது ட்ரேடிங் நாலேஜ் இன்க்ளூடிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ், குட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஷார்ட் ட்ரேடிங்ஸ் ஆர் ஆல் நெசசரி, பட் அலோன் ஆர் நாட் எனஃப் மேக் யூ டு அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் உங்ககிட்ட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருந்தாலும், குட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தாலும் அண்ட் ஷார்ட் ட்ரேடிங் எபிலிட்டி இருந்தாலுமே சரி, உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரணும் அப்படின்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி. ஸோ இது 3 மட்டும் இருந்தால் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியாது. ஸோ எது ரொம்ப முக்கியம்? இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ டுடே வீடியோ we are going to discuss about risk management in a trading. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 விஷயமா வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் ப்ரொடெக்ஷன். ரிஸ்க் ப்ரொடெக்ஷன்னா எதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க போகிறோம் அண்ட் அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம், அதாவது ப்ரொஃபைல். ஸோ எப்படி நம்ம அதை பண்ணலாம் அண்ட் ஆக்டிவ் ட்ரேட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 3 டாபிக் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக let us discuss all this in details. Okay. So first வந்து பார்த்திங்க அப்படின்னா risk protection. In order to protect against something, நம்ம இந்த ரிஸ்க் வந்து எதில் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். It is necessary to begin with an understanding of what it is that you are protecting against. ஸோ எதிலிருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். It is fine to say that protection is being taken against potential loss. Losses are inevitable part of trading game. ஒரு பிஸ்னஸ்னு நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கனாலே ஸோ அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லாஸும் அப்பப்போ வரத்தான் செய்யும். ஸோ அந்த லாஸை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். இல்லை நான் லாஸே பண்ணக்கூடாது, லாஸே இல்லாமல் நான் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியாது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ட்ரேடர் டு லாஸ் அ லாட். ஸோ உலகத்திலேயே மிகச்சிறந்த ட்ரேடர் கூட லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த லாஸ் கம்மியாக இருக்கணும், நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸஸ் அப்படிங்கிறது இன்எவிட்டபிள். ஸோ தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வெளியில் வர பக்குவம் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும். இந்த அண்டர்லைங் இதிலேருந்து நம்ம எப்படி சரி ஓகே இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம 2 விஷயம் நம்ம பேசணும். ஃபியர் அண்டு கிரீடு. ஃபார் அண்டர்லைங் ரூட் காஸ் ஆஃப் லாஸா பர்டிகுலர் ட்ரேடிங், நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலுமே எக்ஸிட் ஆகிறதுக்கோ இல்லை லாஸை புக் பண்ணுறதுக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஃபியர் அண்டு கிரீடு மட்டும்தான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. நம்மளோட ஓன் ஃபியர் அண்டு கிரீடு. இந்த ஃபியர் அண்டு கிரீடை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க கிட்ட 2 வகையாக வந்து இந்த ஃபியர் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா தெர் இஸ் த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை தான் வந்து FOMO அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் வந்து தெர் இஸ் ஆல்சோ ஃபியர் ஆஃப் இன்க்யூரிங் அ மேஜர் லாஸ். ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கான மீனிங் என்ன? சம்டைம்ஸ் நல்லா போயிடுது, எங்கே ஏறிட போதோன்னு நினச்சி அவசரப்பட்டு வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மார்க்கெட் நம்ம வாங்கினதுலேருந்து அப்படியே சடனாக கீழே வரும். ஸோ அங்கே வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கும் இந்த ஃபியர்னால். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மினிமம் ஒரு 500 600 லாஸில் இருக்கும். அந்த 500 600 லாஸை புக் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு
2000, 3000, 5000, 10,000 லாஸாக போய் விடுவோம். ஸோ அதுதான். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம இந்த ரெண்டு விஷயங்கள்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம், ஸோ அதை வந்து நம்ம இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹவ் இட் அஃபெக்ட்ஸ் அவர் ட்ரேடிங். The fear of missed an opportunity may result a premature trade. What most of us do, we are so afraid of missing a profit that we tend constantly trade too early. அதாவது இப்போ வந்து ஒரு ஷேர் வந்து என்னங்க இது, இப்போ வந்து நீங்கள் இப்படி ஒரு ரெசிஸ்டன்ட் பிளேஸ் பண்ணுறீங்க, ஒரு ரெசிஸ்டன்ட் இப்படி பிளேஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட் வந்து இப்படி போய்கிட்டே இருக்குது, இப்படி போய்கிட்டே இருக்குது, இப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல இப்படி ஒரு கேண்டில் போகும், இந்த இடத்துல இப்படி ஒரு கேண்டில் போகும். அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகியிருக்காது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையை. அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகியிருக்காது. அட ரெசிஸ்டன்ட் இங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருச்சு, இதுக்கப்புறம் எங்கே இங்கேருந்து வந்து கீழேயா வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம், இயர்லியராக நம்ம ட்ரேடை எடுத்துருவோம். ஸோ ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அது என்ன ஆகும், அப்படியே கீழே வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டாராவோ இல்லை வந்து ஷூட்டிங் ஸ்டாராக ஃபார்ம் ஆயிரும். குட் ஆஃப்டர்நூன். ஓகே. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி என்ன ஆகும், மார்க்கெட் கீழே போகும். ஸோ இந்த மாதிரி வந்து அண்ட் இதை சொல்கிறத விட நம்ம முக்கியமாக இன்னொன்று சொல்லலாம். என்னென்னா, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் இப்படி இருக்குது, ஓகே, இப்படியே க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இப்படி க்ளோஸ் ஆயிருச்சு. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம இங்கே தாண்டும் போதே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். ஸோ அடுத்த டைம் என்ன பண்ணுவோம், மார்க்கெட் அதே மாதிரி இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இதை கிராஸ் பண்ண உடனே ட்ரேட் எடுப்போம். ஸோ எல்லா டைமுமே இந்த மாதிரி நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரமும் இப்படி தான் இருக்குங்கிற அவசியம் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவோம், மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே கீழே வந்துடும். ஸோ இதை பார்த்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு ட்ரேட் எடுத்துருப்போம், அந்த ட்ரேட் நமக்கு ஹெவி லாஸ் ஆக்கி விட்டுரும். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் தான் இங்கே சொல்ல வரேன். ஸோ நம்ம ஒரு டைம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க வேண்டிய ஒரு ட்ரேடை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம அஃப்ரைட் ஆகி என்ன பண்ணுவோம், அடுத்த ட்ரேடை வந்து இயர்லியராக எடுத்துகிட்டு நம்ம மாட்டிப்போம். ஸோ இது ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை இது ரியல் ட்ரேடிங்கில் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா த காமன் மிஸ்டேக் மேட் here is the conclude a little bit weight is no problem because the eventual result will be justify it. அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது எந்த விதத்துலேயும் தப்பாக போகவே போகாது. என்ன, அந்த இடத்துல ப்ராஃபிட் எடுக்காமல் இருக்க போகிறீங்க, அவ்வளோதானே, லாஸ் ஆக போகிறது இல்லைல்ல. ஸோ நம்மளோட நோக்கம் என்னவாக இருக்கணும்னா ட்ரேட் பண்ணணும் ஆர் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்கணும், இல்லையா ட்ரேட் பண்ணாமல் சும்மா இருக்கணும். இது ரெண்டு தான் உங்களோட நோக்கமாக இருக்கணுமே தவிர ரொம்ப க்ரீடாக அவசரப்பட்டுட்டோ இல்லை ஒரு வேகமாக போய் ட்ரேட் எடுக்கிறதோ அந்த மாதிரி தயவு செய்து இருக்காதீங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா மச் பிக்கர் ப்ராப்ளம் ஹவெவர் இட் இஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்பான் விச் இஸ் ட்ரேட் பேஸ்ட் மே பி இன்வேலிட் பிகாஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஹேஸ் not had a chance fully develop. That means something could go wrong. If it does, the position will probably stopped out. Sometimes நம்ம எடுக்கிற பொசிஷன் அகைன்ஸ்டாக போகும், சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற பொசிஷன்ஸ் அகைன்ஸ்டாக போகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரி பண்ணாமல் நம்மளோட ட்ரேடை ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட், அதாவது ஃபேர் ஆஃப் அண்ட் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கே ஒரு நல்ல ட்ரேடை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற அந்த ஃபியர் வந்து நம்மளை ஒரு ட்ரேட் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா எங்கே ஒரு நல்ல ட்ரேடை வந்து நல்ல ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு ஆசையில் போய் டூ இயர்லியராக ட்ரேட் எடுக்காதீங்க. அதுதான் இந்த பாயிண்டில் நான் சொல்ல வரேன். ஓகே. இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி there is no mechanical tool that will invariably keep you from trading too early. ஸோ எந்த ஒரு மெக்கானிசமும் கிடையாது, ஐ திங்க் உங்களுக்கு இங்கே டைம் வருதுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு மெக்கானிசமும் கிடையாது நம்ம வந்து டூ இயர்லியராக ட்ரேட் எடுக்காமல் நம்மளை நாமளே பாதுகாத்துக்கிறதுக்கு. ஸோ நாம தான் அமைதியாக இருக்கணும். ஸோ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் டிசிப்ளின்
அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் மெத்தட். ஸோ நீங்கள் எடுக்கிற அந்த ட்ரேடிங் மெத்தடில் டிசிப்ளினாக இருக்கணும் அண்ட் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். என்ன தான் என் லெவல் மேலே போயிட்டு கிட்ட க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சுனாலும் நல்லா மேலே போயிட்டு என்னோடய டார்கெட்டை ரீச் பண்ணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது ரெசிஸ்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவோம், இது ரெசிஸ்டண்ட்டு, இது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், திஸ் இஸ் கால்டு சப்போர்ட்டாக மாறிடும். அப்போ மார்க்கெட் இங்கே போகும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வாங்கி இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்ககிட்ட உங்களோட கான்ஃபிடன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக என் லெவலில் பிரேக் பண்ணிருக்கு, ஸோ தென் மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே போகும் அப்படின்னு. ஆர் அதர்வைஸ் நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் ட்ரேடில் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும் அண்ட் தென் உங்களோட மெத்தடில் நீங்கள் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாலே இந்த ஃபேர் ஆஃப் மிஸ்ஸிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். அதாவது டூ இயர்லியராக ட்ரேட் எடுத்து மாட்டிக்கிறது, அந்த மாதிரி எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்க முடியும். நான் இதை வந்து நிறைய டைம் லைவில் யூஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள், க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகட்டும், ஏகப்பட்ட டைம் ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு மணி நேரம் கேண்டலுக்கும். அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நீங்களே நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. நல்லா மேலே போகிற மாதிரியே இருக்கும், அந்த கேண்டல் முடிகிறதுக்குள்ளேயே அப்படியே கீழே வந்து க்ளோஸ் ஆயிரும். நான் நிறைய டைம் சொல்லுவேன், பரவாயில்லைங்க, நம்ம வெயிட் பண்ணது நல்லதாக போச்சு, ட்ரேட் எடுத்திருந்தோம், இந்நேரம் நமக்கு அவ்வளோதான் நமக்கு அது அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம்பிள் அண்ட் லைவ்லையும் இதுக்கப்புறமா நிறைய டைம் சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இதுக்கான ரியல் எக்ஸாம்பிள். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ஸ்டெப்ஸ். இப்போ டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளினாக எப்படி இருக்கிறது, டிசிப்ளினாக ட்ரேடிங்கில் நான் எப்படி இருக்கிறது அப்படின்னா, டேக் எ டிரெக்ஷன் ஃப்ரம் த மார்க்கெட், நாட் ஃப்ரம் யுவர் ஹோப்ஸு, கிரீடு, ஃபியரு. அதாவது மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன சொல்லுதோ அதை வந்து உங்களோட மைண்டுக்கு கொண்டு போகணுமே தவிர, உங்கள் மைண்டு என்ன கொண்டு சொல்லுது, அதாவது மார்க்கெட் மேலே போகும்னு நினைக்கிறேங்க, மார்க்கெட் கீழே போகும்னு நினைக்கிறேங்க, மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் தான் ஆவீங்க. ஸோ மார்க்கெட் என்ன சொல்லுது, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடிங்கில் ரொம்ப டிசிப்ளினாக இருந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைன் யுவர் ரிஸ்க் பிஃபோர் டேக்கிங் எ ட்ரேடு. அதாவது நான் நிறைய டைம் லைவில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், லைவ் ஓப்பன் ஆனதுமே நான் சொல்லுவேன், இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க, எத்தனை ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தை தயவு செய்து எப்போவுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு டிசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நான் ரெகுலராகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் ப்ரீ டிஃபைன் யுவர் ரிஸ்க் பிஃபோர் ட்ரேடிங் எ ட்ரேட். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடில் நான் இவ்வளோ தான் லாஸ் பண்ணணும், இதுக்கு மேலே லாஸ் ஆயிடுச்சா அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வெளில வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரீ டிஃபைனடாகவே உங்களோட ரிஸ்க்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கட் யுவர் லாஸஸ் வித்தவுட் ஹெசிடேஷன். நீங்கள் எடுத்த ட்ரேட், அதாவது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும், ட்ரேடிங்னு இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. சாரிங்க, கட் யுவர் லாஸஸ் வித்தவுட் ஹெசிடேஷன். அதாவது 100% மார்க்கெட்டில் அடுத்து இப்படி தான் நடக்கும், அப்படி தான் போகும், இப்படி தான் கீழே வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் எடுக்கிற ட்ரேடுக்கு அகைன்ஸ்டாக ட்ரேட் போகுது அப்படின்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும் வித் மினிமம் லாஸோட. ஸோ மார்க்கெட் வந்துடும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் கண்டிப்பாக லாஸில் தான் போய் முடியும். ஸோ கட் யுவர் லாஸஸ் வித்தவுட் ஹெசிடேஷன். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வாங்க. நீங்கள் எடுக்கிற ட்ரேட் ராங்காக போகும் பட்சத்தில் யூசர் சிஸ்டமேட்டிக் மணி மேனேஜ்மெண்ட். இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைலில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் அப்புறம் தாங்க. ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, தென் செகண்ட் பி பார்ட் என்ன, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அண்ட் மேஜர் லாஸ். ஸோ இதில் தான் அதை பற்றி டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது இன்னும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சொல்கிறேன். இங்கே நான் உங்களுக்கு தெரியா போட்டிருக்கு, இது வேணும்னா படித்து பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸில் சிம்பிளாக ஒரு 2 லைனில் சொல்லி முடிக்கிறேன். மார்க்கெட் நம்ம 100ல் எடுப்போம். ஓகே, 110 டார்கெட் வைப்போம், 95 எஸ்எல் வைப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரேடு லாஸில் போச்சு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ட்ரேடு ஏன் லாஸில் போகுது,
ஒருவேளை நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் தென் இமீடியட்டாக லாஸை புக் பண்ணிக்கிட்டு வெளியில் வரணும். வராமல் இந்த பிகினர் பண்ணுற வேலை என்ன தெரியுமா, 500 லாஸில் போகும். சரி, ஒரு 500 மறுபடியும் ஒரு 300 வரும். 500 மார்க்கெட் என்ன ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே தானே இருக்கும். 500 லாஸ்ட்டில் போகும், மறுபடியும் 300 லாஸுக்கு வரும். அப்போ என்ன தெரியுமா நினைப்பாங்க, பரவாயில்ல 500 300 வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா காஸ்ட் நோ லாஸில் வெளில வந்துடலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 300 லாஸ்லேருந்து மறுபடியும் 500 லாஸுக்கு போயிடும். அண்ட் தென் 500 1000 லாஸுக்கு போயிடும். அப்போ 1000 லாஸுக்கு போனோன்னே என்ன தெரியுமா நினைப்பாங்க, முன்னாடியே 500 தான் இருந்துச்சு, சரி ஒரு 500 போட்டோம் வெளில வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. மறுபடியும் அது 500 கிட்ட வரும், ஆனால் 500 வராது. 1000 லாஸ்லேருந்து ஒரு 700 800 லாஸுக்கு வரும். அண்ட் தென் என்ன ஆகும், மறுபடியும் 1000 தாண்டி கீழே போகும். அப்போ என்ன தெரியுமா நினைப்பாங்க, சரி மறுபடியும் ஒரு 1000 கிட்டேயாச்சும் வரட்டும் வெளில வந்துடலாம். ஸோ இப்படியே மார்க்கெட் கீழே போக 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 அவங்க லாஸை புக் பண்ணுற மனசு இல்லாமல் அவங்களோட மேக்ஸிமம் கேபிட்டல் லாஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ட்ரேடில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பயம்தான், அதாவது மினிமம் லாஸ் ஆகிடுச்சே அப்படிங்கிற அந்த பயம்தான் உங்களை இன்னும் மேஜர் லாஸ் ஆகவும் செய்யும். ஸோ தயவு செய்து மினிமம் லாஸாக அந்த லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. ஓகே, ஸோ அதுதான் எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படி வெளில வருது, அது எப்படி வெளில வருதுன்னா ஸ்டாப் ஆர்டர். அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் இஸே ஒன்று ட்ரேடர்ஸோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் யாருன்னா இந்த ஸ்டாப் லாஸ் தான். ஸ்டாப் லாஸ் தான் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டீப்பஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் தானே உங்களை லாஸ்ட்லேருந்து காப்பாற்றுறான், பெரிய லாஸ்ட்லேருந்து அவன் தானே உங்களை காப்பாற்றுறான். ஸோ பொதுவாக மார்க்கெட்டில் வந்து ஸ்டாப் லாஸ் இஸ் ட்ரேடர்ஸ் டீப்பஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எப்படி நம்ம இந்த ஸ்டாப் லாஸை வந்து நம்ம போடலாம், ஹவு டு பிளேஸ் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, நேற்று பார்த்துட்டு இருந்தோம். அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா. அப் ட்ரெண்ட்னா என்ன, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ அந்த மாதிரி போகும். டவுன் ட்ரெண்ட்னா என்ன, லோயர் லோ லோயர் ஹை, லோயர் லோ லோயர் ஹை, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி போகும். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் தென் அந்த லெவலுக்கு அண்ட் தெரிஞ்சுக்கிட்டு பிளேஸ் யுவர் ஸ்டாப் லாஸ் பியண்ட் த ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த லெவலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் கீழே வந்து அதுக்கும் கீழேயோ இல்லை மேலேயோ வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை பிளேஸ் பண்ணணும். ஏன் நான் கீழே போய் ஸ்டாப் லாஸை போடணும், என்னோட ஸ்டாப் லாஸ் ஆர்டருக்கும் கீழே நான் ஏன் ஸ்டாப் லாஸ் போடணும், ஒய் அப்படின்னா பிகாஸ் இஃப் த ப்ரைஸ் ட்ரேட்ஸ் பியாண்ட் இட் வில் invalidate the trading setup as they know they are wrong on this trade. But the problem with placing your stop loss nearing this level, it gets triggered easily by smart money. அதாவது நம்ம FIIs ட்ரேடர்ஸோ DISஓலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வால்யூம் எங்கே அதிகமாக இருக்கோ அதுதான் why they do this. ஏன் அதை பண்ணுறாங்கன்னா ஸ்மார்ட் மணி பெய்டு டு கலெக்ட் வால்யூம். ஸோ வால்யூம் இப்போ வந்து நம்ம யார் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். நம்ம ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பல லட்சம் கோடி வச்சுக்கிட்டா பண்ணுறோம், கிடையாது. எல்லாரும் நான் ஒரு 10,000, நீங்கள் ஒரு 10,000, இன்னொருத்தர் ஒரு 10,000, இன்னொருத்தர் ஒரு 5 லட்சம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு 1000 கோடிக்கு ட்ரேட் பண்ணால் FIIs ஒரே ஆளுக்கு எடுத்துகிட்டு எவ்வளோக்கு வச்சு ட்ரேட் பண்ணுவான், 1000 கோடிக்கு வச்சு ட்ரேட் பண்ணுவான். அப்போ அந்த FIIs விற்கிறம்போது அதை வாங்கிறது யார், நாம தான். ஸோ அந்த FIIs என்ன பண்ணுவான்னா மேக்ஸிமம் வால்யூமை கலெக்ட் பண்ண பார்ப்பான். ஸோ எங்கே மேக்ஸிமம் வால்யூம் வருதோ அதுக்கு அகைன்ஸ்டாக தான் மார்க்கெட் அப்போ ரியாக்ட் ஆகும். நீங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கலாம், நல்ல பெரிய வால்யூம் வந்திருக்கும். என்னோட வால்யூம் இதில் கூட நான் சொல்லியிருப்பேன், வால்யூம் டாப்பிக்கில் கூட அல்ட்ரா ஹை வால்யூம் வரும்போதெல்லாம் மார்க்கெட் அதுக்கு அகைன்ஸ்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு ரீசன் என்னென்னா இதுதான். ஸோ நம்ம FIIs வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வால்யூமை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ் என்ன ஸ்டாப் லாஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஸ்டாப் லாஸுக்கும் மேலேயோ இல்லை கீழே பை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸுக்கும் கீழேயோ நீங்கள் ஸ்டாப் லாஸை பிளேஸ் பண்ணணும். ஸோ அது ஏன் அப்படின்னா அதுக்கு கீழே அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். the spikes is one direction and they're hitting a stop loss either sellers or buyers. ஸோ அதுக்கான ரீசன் இங்கே போட்டிருப்பேன். இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, நல்லா ஏறிக்கிட்டு இருக்கு அண்ட் தென் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுது, இது ரெசிஸ்டன்ட் அப்படின்னு தெரியுது. அண்ட் தென் என்ன ஆகுது மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிற மாதிரி போயிட்டு கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே வருது. ஸோ ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் விழுந்துருச்சு. ஸோ இந்த கேண்டில் நீங்கள் ரியல் ட்ரேடிங் வந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸை பிளேஸ் பண்ணுவோம். இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை பிளேஸ் பண்ணுவோம்.
கரெக்டாக ஸ்டாப் லாஸில் ப்ளேஸ் பண்ணாமல் ஒரு 10 பைசாவோ இல்லை ₹1 ₹2 மேலே ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், கீழே வர மாதிரி லைட்டாக வந்துட்டு சடனாக ஒரே ஸ்பைக்கு தான் அப்படியே மேலே போகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடும். ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், மார்க்கெட்டோட ப்ரைஸு நீங்கள் எதிர்பார்த்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், உங்களோட எப்போவுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது 2 சப்போர்ட்டோ இல்லை 2 ரெசிஸ்டண்ட்டையோ எடுக்கணும். அது வந்து நான் ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த டாப்பிக்கில் சொல்கிறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எப்போவுமே உங்களோட ஸ்டாப் லாஸுக்கும் மேலே நல்லாவே மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது ரெசிஸ்டண்ட்டுன்னு தெரியுது. ஓகே, இப்போ இது ரெசிஸ்டண்ட்டுன்னு தெரியுது. மார்க்கெட் இப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அப்போது இப்படி இறங்குற மாதிரி இறங்கி இந்த இடத்துல போய் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குது. ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது. அப்போ நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் வைப்போம். ஓகே, இந்த சிங்கிள் லெவல், ஏன்னா ரெசிஸ்டண்ட் அது ரெசிஸ்டன்ட் டர்ன்டு இன்டு சப்போர்ட். ஸோ அப்போ நீங்கள் இந்த லெவலில் சப்போர்ட்டாக வைக்காமல் இந்த ஸ்விங் லோ வந்திருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் லோ வந்துட்டு இப்படி திரும்பி இருக்கும்ல, அந்த ஸ்விங் லோவை நீங்கள் எஸ்எல்லாக வைக்கலாம், ஆர் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் லோவை எஸ்எல்லாக வைக்கலாம். ஸோ அப்படி வச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுதான் வந்து இந்த பாயிண்டில் நான் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே ஸ்டாப் லாஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்டாப் லாஸ்க்கும் மேலே எங்கே ரெசிஸ்டன்ட் இருக்கோ அந்த ரெசிஸ்டண்ட்டில் உங்களோட ஸ்டாப் லாஸ் வைங்க. அப்போ வந்து என்னோட லாஸ் வந்து அதிகமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த லாஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் குவான்டிட்டிஸ் வாங்கணும். அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது அப்கமிங் டாப்பிக்கில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகே, இப்போது ஃபியர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம பார்த்துட்டோம். ஃபியர்னால என்னென்ன வருது, நம்ம ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஹா, எங்கே ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிறதுனால ட்ரேடை டூ இயர்லியராக எடுத்துகிட்டு மாட்டிக்கிறது. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் என்ன, அந்த ஒரு ட்ரேட் எடுப்பீங்க, அந்த ட்ரேட் நமக்கு அகைன்ஸ்டாக போகும்போது சின்ன லாஸில் இருக்கும்போதே வித்தவுட் ஹெசிடேஷனோட வெளியில் வராமல் ரெக்கவர் ஆகிடும் வந்து நீங்கள் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அது மேஜர் லாஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதை எப்படி நம்ம தவிக்கிறது, ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன, அண்ட் நீங்கள் இந்த ட்ரேடில் எவ்வளோ லூஸ் பண்ண போகிறீங்க, இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த ட்ரேட்லேயே கையை வைக்கணும். ஓகே, இது ஃபியர். இப்போ நம்ம க்ரீடு, இப்போ ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்டு க்ரீடு. மார்க்கெட்டில் ஃபியருக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம நிறைய டைம் லாஸ் ஆகுறோமோ அதே மாதிரி க்ரீடுனாலேயே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்க ட்ரேடையும் நம்ம லாஸ் பண்ணுவோம். நல்ல ப்ராஃபிட்டில் இருக்க ட்ரேடையும் லாஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா 2 குட் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா படித்து பாருங்கள். பட் நான் அது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே சொல்லிடுறேன். ஸோ க்ரீடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா greed perhaps a more basic. ஸோ இதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஆஃப்டர் மார்க்கெட் வாஸ் கிவன் அ சர்டைன் லெவல் ஆஃப் ப்ராஃபிட். இப்போ வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10,000 வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறீங்க. ஓகே, 10,000 வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு ₹500 ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஒரு ₹1000 போயிருச்சு உங்களுக்கு, டக்குன்னு சடனாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் மேலே போயிருச்சு, நீங்கள் ₹1000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. அந்த இடத்துல என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ டெண்டசி டு வாண்ட் டு மோர் greed instead of being a satisfied. ஸோ நமக்கு என்ன பண்ணோம், நமக்கு வந்து ஓவர் கிரீட் ஆகும். பரவாயில்லையே, ₹500 எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நல்ல ட்ரேட் ஆயிருச்சு, ஸோ இன்றைக்கி வந்து நமக்கான நாள் போல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும், எடுத்த ₹1000 லாஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுரும். எல்லா கொஸ்டினும் நீங்கள் கேட்டு நீங்களே ஆன்சர் பண்ணிட்டா நாங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறது ப்ரோ? கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன ஆகும், ஓவர் கிரீட் ஆகிடுவோம். ஸோ பேராசைப்பட்டுருவோம். ஸோ எப்போவுமே மார்க்கெட்டில் 2 விஷயம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் எவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் போதும்னு நினைங்க, அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ண போகிறீங்க, அண்ட் எவ்வளோ லாஸ் வந்தால் இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ண போகிறீங்க. எவ்வளோ லாஸ் வந்தால் இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ண போகிறீங்க, அது ஃபியரு. எவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் இன்றைக்கி க்ளோஸ் பண்ண போகிறீங்க, அது க்ரீடு. ஸோ நானுமே இதை நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு நாளைக்கு ஒரு ₹1000 டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுவேன்.
அன்றைக்கி என்ன ஆகும், நான் வாங்கினதுக்கு உடனே ஒரு வித்தின் 15 to 20 மினிட்ஸில் 2000 டார்கெட் போயிடும், 2000 ப்ராஃபிட் போயிடும். ஆஹா, இன்றைக்கி நமக்கான நாள் போல் இருக்கு. சரி 1000 தானே நம்ம டார்கெட் வச்சோம், 2000 கிடச்சிருச்சு. சரி அந்த 2000 ஒரு 1000 ரிஸ்க் வச்சு இன்னொரு ட்ரேடை போடுவேன், என்ன தான் நடக்குது பார்க்கலாமே அப்படின்னு போடுவேன். அந்த ட்ரேடு எடுத்த 2000 கீழே போயிடும். ஏன்னா இப்போ 2000 நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டு அந்த அடுத்த ட்ரேட் ஒன்று எடுப்பீங்க. அந்த ட்ரேடில் 1000 லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸை புக் பண்ண உங்கள் மனசு வராது, கண்டிப்பாக வராது. இதுதான் ப்ராக்டிக்கல் ஹியூமன் பீயிங்கு. ஸோ என்ன பண்ணுவோம், சரி ரெக்கவர் ஆகும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் 2000 ப்ராஃபிட்டில் இருந்தது இன்னோ லாஸ் நோ ப்ராஃபிட்டுக்கு போயிடும். அப்போவாச்சும் நம்ம வெளில வந்தோமா, அப்போவும் வெளில வர மாட்டோம். என்ன பண்ணுவோம், சரி ஒரு 1000 மேலே வரட்டும், வெளில வந்துடும் எப்படியாச்சும் அப்படின்னு நினைப்போம். அவன் கீழே போயிடுவான். ஸோ கீழே போனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், ஐயோ இதுக்கு மேலே இது சரிப்பட்டு வராது போல் அப்படின்னு சொல்லி கீழே 1000 லாஸில் போயிட்டு க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுது, 1000 லாஸு, 2 ட்ரேடுக்கு ப்ரோக்கரேஜ், டேக்ஸு, அது லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் கொடுக்கணும், எல்லாம் நம்மக்கிட்ட இருந்து தான் போகும். ஸோ க்ரீடை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஃபியரை எப்படி நம்ம முன்னாடி டாப்பிக்கில் பேசணுமோ அதே மாதிரி இந்த க்ரீடையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். எப்படி இந்த க்ரீடை நம்ம அவாய்ட் பண்ணுறது, ஹவு டு ஓவர் கம் த க்ரீட். ஸோ இப்போ இந்த க்ரீடை பற்றி பேசின பாயிண்ட் தான் இங்கே போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா படித்து பாருங்கள். ஓகே, ஸோ எப்படி இந்த க்ரீடை நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, ப்ரீ எஸ்டாப்ளிஷ் அ செல் ஆர் கவர் ஆர்டர் in the area of the anticipated objective. Once the price reached the anticipated object, tighten your trailing stop loss. அதாவது க்ரீடு, இந்த பேராசை மனுஷங்களாக பிறந்த எல்லாருக்குமே இருக்குங்க, இருக்கவே இருக்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இருக்கலாம், அது தப்பே கிடையாது. பட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிமிட்டடாக இருக்கணும். ஸோ அது அந்த க்ரீடை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா 2 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரீ எஸ்டாப்ளிஷ்டாக நீங்கள் செல் ஆர்டர் போட்டு வச்சிடணும். அதாவது எனக்கு வந்து இப்போ 100ல் என்ட்ரி எடுக்கிறேன், ஓகே 100ல் என்ட்ரி எடுத்துட்டேன், எனக்கு வந்து 110 தான் டார்கெட், எனக்கு அந்த 10 ரூபாய் என் டார்கெட் போனாலே போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அப்படி நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு போயிட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்களா, அடுத்த நிமிஷம் ஸ்டாப் லாஸ் என்ன போட்டு வச்சிடணும். அண்ட் தென் உங்களோட டார்கெட் என்னவோ ஆர்டரை போட்டு வச்சிடணும். ஸோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ஹிட் ஆச்சா உங்களோட ரிமைனிங் ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உங்கள் வேலையை பார்க்கணும். ஸோ ப்ரீ எஸ்டாப்ளிஷ் ஆர்டர் போட்டு வச்சுக்கணும். செல் ஆர்டர் இப்போ 100ல் பை பண்ணுறீங்கன்னா 110 டார்கெட் வந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா, அப்போ 110ல் செல் ஆர்டரை போட்டு வச்சிடணும். அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல க்ரீடு வராது. நீங்கள் எதிர்பார்த்த 1000 ப்ராஃபிட் வந்துடும், கம்முன்னு ட்ரேடை முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்ப்பீங்க. ஆர் அதர்வைஸ் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் 110 ரூபாய்க்கு நீங்கள் போனால் போதும்னு நினச்சி 120 ரூபா போயிடும். அப்போ நல்ல ப்ராஃபிட் கிடச்சிரும். அப்போ தான் உங்களுக்கு க்ரீடு வர ஆரம்பிக்கும். இதுதான் ப்ராக்டிக்கலாக இப்படி தான் ப்ராப்ளம் வரும். ஓகே, ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் மார்க்கெட் வந்து இல்லை சார் எனக்கு 110 நான் டார்கெட் வச்சேன், பட் மார்க்கெட்டோட மொமெண்டம் சூப்பராக இருக்குது, ஸோ 110க்கும் மேலேயும் போகிற மாதிரி இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணட்டும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா டைட்டன் யுவர் ஸ்டாப் லாஸ். அதாவது டைட்டன் யுவர் ஸ்டாப் லாஸ், அதுதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னால் என்ன, நான் நிறைய டைம் லைவில் சொல்லியிருக்கேன், பட் இப்போ நம்ம கிளாஸஸில் இருக்கோங்கிறதுனால கண்டிப்பாக நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போது 100, ஓகே இது 90, இப்போது நீங்கள் இங்கே வாங்குறீங்க, இங்கே எஸ்எல் போட்டு வச்சுக்கிறீங்க, ஓகே இங்கே பையு, இங்கே எஸ்எல் அண்ட் தென் 110 டார்கெட்டு, ஓகே இது வந்து உங்களோட டார்கெட். இப்போ இங்கே வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல மேலே போகுது, நல்ல மொமெண்டமில் போய் க்ளோஸ் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை சார் நல்ல மொமெண்டம் போகிற மாதிரி இருக்குது, 110 தாண்டியும் நல்லா மேலே போகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, இங்கே 90ல் எஸ்எல் போட்டிங்க இல்லையா, அந்த 90ல் போட்ட எஸ்எல்லை தூக்கி மாடிஃபை பண்ணி நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அந்த ப்ரைஸில் ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணணும். இதுதாங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னு ஒன்றும் தனியாக கிடையாது. நீங்கள் போடுற ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணி உங்களோட காஸ்ட் டு காஸ்ட் ப்ரைஸில் போடுறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மீன்ஸ் நீங்கள் போடுற ஸ்டாப் லாஸை அப்படியே மாடிஃபை பண்ணி மார்க்கெட் மொமெண்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாற்றிக்கிட்டே போகணும். ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 115க்கு போச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட ஃபுல் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிட்டு வெளில வந்துடலாம். ஆர் அதர்வைஸ் ஒருவேளை மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட், அவ்வளோதான். ப்ராஃபிட் இல்லைன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு ப்ராஃபிட் இல்லைன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பட் லாஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். அடைச்சா என்னடா இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு வந்த ட்ரேடை நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து நாமளே பயம்புறுத்திப்போம். ஸோ ஃபேர் ஆகிடும்,
ட்ரேடு இமீடியட்டாக அடுத்து ஏதாச்சும் ஒரு அதை ரெக்கவர் பண்ணணும்னு போய் ஒரு ட்ரேடு போயிடும். ஸோ மேக்ஸிமம் மக்கள் லாஸ் பண்ணுறதுக்கு ரீசனு இந்த டிசிப்ளினாக இல்லாதது தாங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, இவ்வளோ தான் சம்பளம்னு தெரியும், அப்போ அதுக்கு தகுந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க. அதே இதில் மார்க்கெட்டில் மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? எவ்வளோ வேணாலும் கொடு, மார்க்கெட்டே கொடு, நான் அள்ளி என் பாக்கெட்டில் போட்டுக்கிறேன்னா கொடுக்காது. அது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு கம்முன்னு நீங்கள் வெளில போயிடணும். அது கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்கள் நிறைய பேர் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை நான் இது வரைக்கும் நான் எடுக்கிற எல்லா கிளாஸஸ்லையும் நான் இந்த எக்ஸாம்பிளை சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நிறைய பேர் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஷட்டர் இருக்கும், அந்த ஷட்டரில் வந்து ஒருத்தன் வந்து உட்காந்துட்டு இருப்பான். அங்கே வந்து அவன் ஒரு இது வச்சுருப்பான், ஒரு ஜூஸ் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருப்பான். டக்குன்னு அது உள்ளே போயிடும், பார்த்தா 2 வெளியில் வரும். அண்ட் தென் அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் அவன் கையில் இருக்கிற வேறு ஏதோ ஒன்று உள்ளே கொடுப்பான், மறுபடியும் அதுவும் 2 வரும். அப்புறம் பாக்கெட்லேருந்து பர்ஸ் எடுத்து 100 ரூபாயை கொடுப்பான், அது 200 ரூபாயா வரும். மறுபடியும் 200 ரூபாயும் கொடுப்பான், 400 ரூபாயா வரும். அண்ட் தென் என்ன பண்ணுவான், பர்ஸில் இருக்க மொத்த காசையும் தூக்கி உள்ளே போடுவான், ஷட்டர் க்ளோஸ் ஆயிரும், முடிஞ்சு போச்சு அவங்க கதை. இதே தான் மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியே கொடுக்கும். நீங்கள் அதே 100 ரூபா போதும் 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 எப்போவுமே இருந்தீங்கன்னா மார்க்கெட் எப்போவுமே உங்களுக்கு 100 ரூபா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஓகே மார்க்கெட் நல்லா கொடுக்குதுப்பா எனக்கு, சரி இப்போ எல்லாத்தையும் கொடுப்போம் மார்க்கெட்டுக்கிட்ட, நமக்கு எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்க்கலான்னு கொடுத்தீங்கன்னா மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிடும் மார்க்கெட்டு. அப்புறம் நீங்கள் கம்முன்னு ஒன்றும் இல்லாமல் போண்டியாக தான் வெளில வரணும். ஸோ எப்போவுமே எனக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நாள் ட்ரேடிங் உட்காருங்க. அன்றைக்கி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம் என்ன கேளுங்க, எனக்கு ப்ரோ எனக்கு இன்றைக்கி 1000 ரூபா வேணும், 1000 ரூபா வந்துச்சா ட்ரேடை வெளில வந்துடுவேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நாள் பண்ணி பாருங்களேன். ரொம்ப நாள் கூட வேணாம், இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள். ஒரு 10 நாள், ஒரு 10 நாள் உங்கள் கேபிட்டலில் ஒரு 1% எனக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சி ஒரு 10 நாள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட கான்ஃபிடென்ட்டே வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகுங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு மார்க்கெட்டில், இவ்வளோ தானே மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிரீடு அப்படிங்கிறது மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்கும் வரும் தான். எனக்கும் பேராசை இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும் தான். பட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருக்க ப்ராஃபிட்டையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு வேளை போகணும்னு எதிர்பார்க்குறீங்களா, உங்களோட ஸ்டாப் லாஸ் தூக்கி காசு டு காசு வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. அதுக்கு மேலே போச்சுன்னா நல்ல லாபம், இல்லையா ஒன்றும் இல்லை, ஓகே நோ லாஸ் நோ ப்ராஃபிட், ஓகே ஜாலியாக அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளில வந்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, கிரீட்லேருந்து வெளில வர்றதுக்கு இந்த 2 விஷயம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ கிரீடை வந்து நம்ம எப்படி வெளில வரலான்னா, என்ன வேணும், ப்ரீ எஸ்டாப்ளிஷ்டாக உங்களோட ஆர்டரை போட்டு வச்சுக்கணும், ஆர் உங்களோட ஸ்டாப் லாஸை டைட்டன் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 விஷயம் தான். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ எஸ்டாப்ளிஷ் அந்த ஆர்டரை தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ அதை தான் இங்கே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். இது எதுக்காகலாம் இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் வந்து வீடியோ 2 மணி நேரம் வீடியோ எடுத்து பார்க்க முடியாது இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அண்ட் தென் ட்ரைலிங் ஆர்டரையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துடுவோம். அண்ட் தென் இப்போ வந்து செகண்ட் டாபிக் ரிஸ்க் ப்ரொஃபைல். இப்போ வந்து ஃபியரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ கிரீடையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், என்கிட்ட இவ்வளோ தான் கேபிட்டல் இருக்குது, இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு 1000 ரூபா தான் லாஸ் பண்ண ரெடியாக இருக்கேன்னா அப்போ நான் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும். இது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் லாஸஸ் கொஞ்சம் எக்ஸஸாக வைக்கணும். ஏன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னாலே அப்படி தானே, ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமாக வரும், லாஸ் வந்தாலும் அதிகமாக வரும். ஸோ இது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு அப்ளிகபிள் ஆகாது. பட் நான் இந்த கான்செப்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதே கான்செப்டை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபியூச்சர்ஸ்லையும் அப்ளை பண்ணலாம். அது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து, நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணுறீங்க, டெய்லி நான் 1000 ரூபா ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன்னா அப்போ என்ன அர்த்தம், 20 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு 10 பாயிண்ட் போச்சுன்னா எவ்வளோ, நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் 1000 ரூபா ப்ராஃபிட், சரி 500 ரூபா ப்ராஃபிட்டு.
அப்போ 20 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன். இப்போ செகண்ட் திங் ரிஸ்க் ப்ரொஃபைலு. இப்போது இப்போ எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கன்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸுன்றவர் வந்து மகேஷ்னு ஒரு ஆள், யாரோ ஒருத்தவங்க நேம் டக்குன்னு வந்துருச்சு, டக்குன்னு சொல்லிட்டேன். ஏன் நம்ம யாரோ ஒருத்தவங்கள போனோம். இப்போ நம்ம லைவில் இருக்கவங்களே எடுத்துப்போம். நம்ம பூவரசன் ப்ரோ இருக்கார். ஓகே, ஸோ இப்போ அவர் எடுத்துப்போம். பூவரசன் ப்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை ரிஸ்க் ட்ரேடரு. ஓகே, ஒரு ஹை ரிஸ்க் ட்ரேடரு. அண்ட் ஒய் அது வந்து நான் கன்சர்வேட்டிவ் ட்ரேடரு. ஸோ சந்தோஷ். இப்போ பூவரசனும் சந்தோஷனும் வந்து ட்ரேட் எடுக்கிறாங்க. பூவரசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து ஹெவியாக ரிஸ்க் எடுக்கிறார். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஹெவியாக ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுவார். பட் சந்தோஷங்கிறவர் அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 1% இல்லை 2% தான் ரிஸ்க்கு அப்படின்னு நினச்சி ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, 1:2 ரேஷியோ, 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேருமே 10 ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நானும் 10 ட்ரேடு, அவரும் 10 ட்ரேடு தான். எஸ்எல் லைவில் ஒருக்கா போட்டு காமிங்க ப்ரோ ப்ளீஸ். லைவில் இப்போ எங்கே போட முடியாதே, லைவில் இப்போ போட முடியாது. நான் வேணும்னா ஆல்ரெடி அதெல்லாம் போட்டு காட்டிட்டேன் ப்ரோ, வேணும்னா இன்னொரு நாள் நான் உங்களுக்கு போடுறேன். லைவில் நான் உங்களுக்கு எப்போச்சும் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நானும் நீங்களும் ஒரு ஆளுக்கு ஒருத்தவங்க ட்ரேட் பண்ண போகிறோம். நிர்மல் சார் உங்கள் நேம் சொல்லிக்கலாமா? சரி, ஓகே நிர்மல் சார். இப்போ வந்து அவர் ட்ரேட் பண்ணுறாரு, நானும் ட்ரேட் பண்ணுறேன். அவர் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறார், நான் கம்மியாக ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுறேன். ரெண்டு பேருமே 10 ட்ரேடு 1:2 ரேஷியோவில் ட்ரேட் பண்ண போகிறோம். 1ங்கிறது ரிஸ்க்கு, 2ங்கிறது ரிவார்டு. ஸோ 1ங்கிறது 1000 ரூபா லாஸு, 2ங்கிறது 2000 ரூபா டார்கெட். ஓகே, இப்போ நாங்கள் ரெண்டு பேரிடுமே 5 ட்ரேடு வந்து லாஸ் பண்ணுறோம், 5 ட்ரேடு டார்கெட் எடுக்கிறோம், ப்ராஃபிட் பண்ணுறோம். ஸோ நம்ம நிர்மல் சாரோ இல்லை பூவரசன் சாரோ நீங்கன்னு பொதுவாக நீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 5 ட்ரேட் லாஸ் பண்ணதுமே என்ன ஆகும், உங்களோட டோட்டல் கேபிட்டல் கேலி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்களால் ட்ரேட் பண்ணுறதுக்கே கேபிட்டல் இருக்காது. பட் நான் என்ன பண்ணுறேன், 5 ட்ரேடு 2% லாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் 5 ட்ரேடு 4% ப்ராஃபிட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு ட்ரேடுக்கு 2% ரிஸ்க் வைக்கிறேன், 4% டார்கெட் வைக்கிறேன். அப்போது ஃபஸ்ட்டு 5 ட்ரேடில் 2% லாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் 4% டார்கெட் எடுக்கிறேன். அப்போ எனக்கு ஓவரால் என்னவாக இருக்கும், 10% ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓவரால் எனக்கு என்னவாக இருக்கும், 10% லாஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா டார்கெட்டில் இருப்பேன். ஏன் அப்படின்னா 5 ட்ரேடு 5 × 2% வச்சுக்கிறேன். அப்போது எனக்கு வந்து இப்போ 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன். ஓகே, 1 லட்ச ரூபா உங்களுக்கு நம்பர்ஸ் சொன்னால் இன்னும் ஈஸியாக புரியும். 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன். நான் 2000 ரிஸ்க் எடுக்கிறேன் ஒரு ட்ரேடுக்கும். 5 ட்ரேடு எடுக்கும்போது எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு 2% என்ன, 2000 ரூபா. அப்போது 5 × 2000 நான் போட்டேன்னா எனக்கு 10000 லாஸு. அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன், 4000 அடுத்த 5 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நம்ம அந்த கேல்குலேஷன் இதானே போட்டோம். ஸோ 4000 வந்து நான் 5 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணுறேன். 4000 × 5, அப்போது நான் 20000 ப்ராஃபிட் பண்ணுறேன். ஸோ 20000ல் ஆல்ரெடி நான் ஒரு 10000 லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ -10000 போட்டால் நான் ஓவரால் 10000 ப்ராஃபிட்டில் இருக்கேன். இதில் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ்லாம் போடுச்சுன்னா கூட ஒரு 8000 நான் ப்ராஃபிட்டில் இருப்பேன். ஸோ இந்த இடத்துல என்ன தெரியுது, நீங்கள் ஒரு மினிமமாக இவ்வளோ தான் நான் லாஸ் பண்ண போகிறேன், இவ்வளோ தான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன்னு ரிஸ்க்கை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ப்ராஃபிட் சைடில் இருப்பீங்க. ப்ராஃபிட் சைடில் இருப்போம். லைவில் எஸ்எல் போடும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, நான் லாஸ்ட் டைமே அதை பண்ணணும்னு நினச்சேன், அது அப்படியே போயிருச்சு. ப்ளீஸ் ப்ரோ எக்ஸ்பிளைன் ட்ரேடு வித் நிஃப்டி 1 லாட். நிஃப்டி 1 லாட் எஸ்எல் அதுதான் சார், நான் லைவில் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா லைவில் போட்டு காட்டுறேன். இப்போ ஆர்டரே எடுக்க முடியாதுல்ல இப்போ என்னால். ஓகே, ஸோ இப்படி தான். ஸோ இப்போ இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கண்ட மேனிக்கு என்ன லாஸ் பண்ணுறோம் என்ன ப்ராஃபிட் பண்ணுறோன்னே தெரியாமல் நீங்கள் வரட்டும் போகிறது போட்டோன்னு ட்ரேட் பண்ணால் இப்படி தான் நடக்கும். ஸோ என்றைக்குமே எனக்கு இது வந்தால் போதும், அவ்வளோ போனால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து வாட் டு வி இன்க்ளூட் த ரிஸ்க் ப்ரொஃபைல், ரிஸ்க்கு ரிவார்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 ரிஸ்க் ரிவார்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ண சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, 1:3 வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. ரிஸ்க்கு ரிவார்டு, அப்போ ரிஸ்க் என்ன 1%, ரிவார்டு என்ன 3%. அப்போது 1 லட்ச ரூபா வச்சுருக்க அக்கௌண்ட்டில் 1000 ரூபா ரிஸ்க் எடுதுங்க, 3000 ரூபா ப்ராஃபிட் வச்சுக்கோங்க, ரிவார்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் % ஆஃப் அவர் அக்கௌண்ட்டு வி ஆர் willing to
ரிஸ்க் ஆன் ஈச் ட்ரேடு ஆர் டே ஆர் வீக். ஸோ நீங்கள் எவ்வளோ உங்களோட கேபிட்டல் நீங்கள் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்களோ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு டேக்கு ஒரு வீக்குக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு எவ்வளோ லூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை ட்ரேட் எடுக்க போகிறீங்களோ அத்தனை ட்ரேடுக்கு டிவைட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன். ஓகே, 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு மாதம் 10,000 ரிஸ்க் எடுக்கிறேன். 10,000 நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 10,000 ரிஸ்க்கு. ஸோ இப்போ நான் எத்தனை மாதம் இருக்குது, ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் ட்ரேடிங் டேஸ் இருக்குது, 20 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன்னு நான் பிளான் பண்ணுறேன். அப்போது 20 நாள் 20 டிவைடட் பை 10,000 போட்டால் ஏதோ தப்பாக போட்டேன். 10,000 டிவைடட் பை ஒரு ட்ரேடுக்கு நான் 500 ரூபா ரிஸ்க் எடுக்கிறேன். அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு நாளைக்கு நான் 500 ரூபா லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அந்த 500 ரூபா லாஸ் ஆச்சா அதோட ட்ரேடே நான் பண்ணக்கூடாது, கம்முன்னு வெளியில் வந்துடணும். ஸோ இப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் அந்த மாத முடிவில் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு எந்த ட்ரேடுமே ப்ராஃபிட்டே வரலனாலும் நீங்கள் எதிர்பார்த்த 10,000 லாஸ்ட்லேயே இருப்பீங்க. ஆர் அதர்வைஸ் நீங்கள் கண்ட மேனிக்கு ட்ரேட் பண்ணோன்னா கண்ட மேனிக்கு மார்க்கெட் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்க. அண்ட் தென் பொசிஷன் சைஸு வி கேன் யூஸ் பர் ட்ரேடு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொசிஷன் சைஸ் பண்ணணும். இந்த பொசிஷன் சைஸ் தான் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நான் உங்களுக்கு கீழே சொல்கிறேன். இப்போ வந்து ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது ரிஸ்க், ஒரு ட்ரேடில் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்க, எவ்வளோ ரிவார்டு கிடைக்க ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஹவு டு மெஷர் த ரிஸ்க் ரிவார்டு, ரிஸ்க்கு ரிவார்டு அப்படி தான் சொல்லுவாங்க. இதை லாஸ்ட் லைவில் கூட கேட்டிருந்தாங்க, ரிஸ்க் ரிவார்டு எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு. ரிஸ்க்கு ரிவார்டு அப்போ என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு ரிஸ்க்கு செகண்ட் ரிவார்டு. அப்போது 1:2னா எவ்வளோ பர்சன்டேஜ் ரிஸ்க்கு, எவ்வளோ 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாதவங்களும் இருப்போம். ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். 1 லட்ச ரூபா உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்குது. 1:2 ரேஷியோ வச்சு இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ரிஸ்க் எவ்வளோ, ரிவார்டு எவ்வளோ, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் சைடில் இருப்பீங்க ப்ரோ, ப்ளீஸ் சே ஃபார் மீ இன் அபோவ் கமெண்ட் டவுட் ப்ளீஸ் டு ஏஞ்சல் ஒன். என்ன கமெண்ட் உங்களோடது, அபோவ் கமெண்ட் வரலையே, மேலே எதுவும் கமெண்ட் இல்லையே ப்ரோ. கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. ப்ரோ நான் வீக்லி டார்கெட் 5,000 வச்சுருக்கேன், பட் எனக்கு மண்டே மட்டும் 5K ப்ராஃபிட் வந்துருச்சு, என்ன பண்ணணும்? கம்முன்னு அதோட ட்ரேடே பண்ணக்கூடாது. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் அதை தான் பண்ணணும். ஸோ ராம் சார் 1000 ரூபா 2000 ரூபா, எஸ். ஸோ 1000 ரூபா 2000 ரூபா, 50,000 கேபிட்டல், ரிஸ்க்கு 2 lakh, என்னங்க 50,000 ரிஸ்க்கு 2 lakh ப்ராஃபிட்டு, அது எப்படிங்க வரும் பூவரசன் ப்ரோ? அது எப்படி வரும்? 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுருக்கீங்க, 1:2 ரேஷியோனா 1% ரிஸ்க் எடுக்கிறீங்க, 2% ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 1%னா எவ்வளோ, 1000 ரூபா. ஸோ அந்த 1000 ரூபா ப்ராஃபிட்டு, 1000 ரூபா ரிஸ்க்கு, 2000 ரூபா ரிவார்டு. ஸோ 2000 ரூபா ப்ராஃபிட்டு, 1000 ரூபா லாஸு. ஸோ இதுதான் 500 ரூபா வராது ராகவேந்திரன் சார், 500 ரூபா வராது, 1000 ரூபா. 10K கேபிட்டலுக்கு 100 ரூபா ப்ராஃபிட்டு, 100 ரூபா லாஸு, 2000 ரூபா ப்ராஃபிட், எஸ் அவ்வளோதான். ஸோ உங்களோட கேபிட்டல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, லாஸ்ட் லைவில் கூட இதை கேட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் ஜஸ்ட் சும்மா ஒரு டெஸ்ட் மாதிரி அப்படியே ஜாலியாக இன்ட்ராக்டிவாக போகும்ல, அதனால். ஓகே, சரி, ஓகே. வாட் இஸ் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் அவர் அக்கௌண்ட் வி ஆர் வில்லிங் டு ரிஸ்க் ஆன் எவ்ரிடே? அதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த கால்குலேஷனுக்கு போயிடுவோம், பொசிஷன் சைஸ் கால்குலேஷனுக்கு வந்துடுவோம். ஏன்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைஸ் ரெண்டும் சேம் தான் ஆல்மோஸ்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விஜய் சார் 2000 ரூபா ரிஸ்க்கு 4000 ரூபா ரிவார்டு, அப்படி வராது சார். 1000 ரூபா ரிஸ்க்கு 2000 ரூபா ரிவார்டு. ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பொசிஷன் சைஸ் வருவோம். பொசிஷன் சைஸை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் நம்பர் 1, எஸ்டாப்ளிஷ் மேக்ஸிமம் ரிஸ்க் அமௌண்ட்டு பர் டே பேஸ்ட் ஆன் அ பர்சன்டேஜ் ஆஃப் அக்கௌண்ட் சைஸு. ஸோ உங்களோட அக்கௌண்ட் சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, டிவைட் மேக்ஸிமம் ரிஸ்க்கு அமௌண்ட்டு பர் ட்ரேடு வித் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் 1000 ரூபா ஒரு நாளைக்கு ரிஸ்க் எடுக்க ரெடி ஆகிட்டீங்க. ஓகே, 1000 ரூபா ரிஸ்க் எடுக்க ரெடி ஆகிட்டீங்க. பட் எத்தனை ட்ரேட் பண்ண போகிறீங்க? ஏன்னா எல்லாராலையுமே நீங்கள் எடுக்கிற ஃபஸ்ட்டு ட்ரேடே ஷியூராக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் 2 ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது 2 ட்ரேடு டிவைடட் பை
நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருந்தீங்க? 1000 ரூபா. அப்போது 1000 ரூபா டிவைடட் பை 2 போட்டால் என்ன? 500 ரூபா. அப்போது ஒரு ட்ரேடுக்கு 500 ரூபா ரிஸ்க் எடுக்கிறீங்க, 2 ட்ரேடுக்கு சேர்த்து 1000 ரூபா ரிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு ட்ரேடு 500 ரூபா லாஸ்ட்டில் நீங்கள் வெளில வந்துட்டாலும் இன்னொரு ட்ரேடு உங்களுக்கு ஒரு 1000 ரூபா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 1000 ரூபாய் 2000 ரூபாய் ப்ராஃபிட் கொடுக்கணும் போது உங்களுக்கு அந்த லாஸ் போக நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே வித் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஆர் ஃபஸ்ட்டு ட்ரேடே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருச்சுன்னா அதோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில போயிருங்க. ஓகே, ஸோ ஸ்டெப் நம்பர் 2 இது. அண்ட் ஸ்டெப் நம்பர் 3 என்னென்னா, calculate risk on trade size of stop by measuring a distance between entry and stop loss. தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, எங்கே நீங்கள் வாங்குறீங்களோ அங்கே வாங்குகிற ப்ரைஸ்லேருந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ நீங்கள் 100ல் வாங்குறீங்க, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஒரு 85ல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது 100க்கும் 85க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? 15 புள்ளிகள். அப்போது இந்த 15 புள்ளிகள் தான் உங்களோட ஸ்டாப் லாஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஸ்டெப் நம்பர் 3. அண்ட் தென் divide the maximum risk amount per trade by risk on trade on determine the maximum position size. அதாவது இப்போ நீங்கள் அந்த 500 ரூபா ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருந்தீங்கல்ல, அந்த 500 ரூபா டிவைடட் பை அந்த பாயிண்ட்ஸை போட்டுக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பொசிஷன் குவான்டிட்டிஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தெளிவாக வந்துடலாம். இப்போ இதுக்கு லெட்ஸ் டூ எ எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க. ஓகே, 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க. மேக்ஸிமம் ரிஸ்க் பர்சன்டேஜ் பர் டே. இப்போ நீங்கள் 2000 ரூபா இன்றைக்கி ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்க 2000 ரூபா ரிஸ்க் எடுக்கிறேன்பா, எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதே 2000 ரூபாயோ. ஏன்னா இந்த விஷயத்தை நான் அப்போயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 வகையாக சொல்லுவாங்கன்னு சொன்னேன். 1:1, 1:2, 1:3. ஸோ இதில் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை, நான் ஸ்விங் ட்ரேட் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 1:3 ரேஷியோ வச்சுக்கலாம். டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைங்கிற அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க எப்போவுமே 1:3 ரேஷியோ நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் பிடிஎஸ்டி பண்ணுறீங்க இல்லை டே ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்கன்னா 1:2 ரேஷியோ பண்ணலாம். இந்த 1:2 ரேஷியோ நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த 10 ட்ரேடில் 5 ட்ரேட் லாஸ் ஆகிடுது. எப்படி பண்ணாலும் அது லாஸ் ஆகிடுது ப்ரோ, 5 ட்ரேட் தான் ப்ராஃபிட்டாக வருது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் 1:2 ரேஷியோவை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஆர் அதர்வைஸ் நீங்கள் ஒரு நல்ல அனலைசராக இருக்கீங்க, நல்ல ட்ரேடர், சூப்பராக ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 1:1 ரேஷியோவை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நான் 1:1 தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் என் லைவை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு வாரம் லைவ் எடுக்கிறோன்னா அந்த ஒரு வாரத்துக்கு 2 கால் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 2 லைவ் சஜஷன் கொடுக்குறேன்னா அந்த வாரத்தில் 2 தான் மேக்ஸிமம் லாஸ்ட்டில் போயிருக்கும். ரிமைனிங் 8 ட்ரேட் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? என்னோட மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது. அப்போ நான் 1:1 ரேஷியோவே ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ உங்களோட மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குன்னும் போது நீங்கள் 1:1 ரேஷியோவே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 3 விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது 1 லட்ச ரூபா அக்கௌண்ட் சைஸு, 2% ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன். இப்போ 2%ல் நான் எத்தனை ட்ரேட் பண்ண போகிறேன் ஒரு நாளைக்கு? ஸோ அக்கௌண்ட் சைஸு, மேக்ஸிமம் ரிஸ்க் பர்சன்டேஜ் பர் டே 2000 ரூபா ஒரு ட்ரேட், 2000 நான் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ், ஒரு நாளைக்கு நான் எத்தனை ட்ரேட் பண்ண போகிறேன்? 2 ட்ரேட் பண்ண போகிறேன். அப்போது 2000 ரூபா டிவைடட் பை 2 அப்படி போட்டால் அப்போ எனக்கு 1000 ரூபா. அப்போது ஒரு ட்ரேடுக்கு நான் 1000 ரூபா ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் கேல்குலேட் ரிஸ்க் பாயிண்ட்ஸு. இப்போ நான் வந்து இங்கே 5 புள்ளிகள் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, 5 புள்ளிகள்னு சொல்லியிருக்கேன். பட் நம்ம அங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னோம்? 15 புள்ளிகள்னு சொன்னோம். இப்போ 100ல் வாங்க போகிறீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ் 85ல் இருக்குது. இப்போ நிஃப்டி ஆப்ஷன்ஸே எடுத்துக்கோங்க. 100ல் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஏன்னா நம்ம மேக்ஸிமம் 15 புள்ளிகள் தான் சொல்கிறோம். ஸோ அப்போ 15 புள்ளிகள் தான் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? கால்குலேட்டர் இங்கே இருக்குது. ஸோ 1000 ரூபா ரிஸ்க் எடுக்க போகிறீங்க. 1000 ரூபா டிவைடட் பை 15 புள்ளிகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 66 வருது. ஸோ நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50 குவான்டிட்டி தான் ஒரு லாட்டுக்கு வாங்க முடியும். அப்போ 50 குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம், தாராளமாக ஒரு லாட் எடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடிசி வாங்க போகிறீங்க. ஐடிசியில் 15 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் வருமா? வராது. இப்போ ரிலையன்ஸ்னு எடுக்கிறீங்க. ஏன்னா ஐடிசியில் ஒரு நாளைக்கு மூவ்மெண்ட்டே 5 புள்ளிகள் தான் இருக்கும். இதில் எங்கேருந்து 15 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் வரும்? இப்போ ரிலையன்ஸ்னு ஒரு ஷேர் எடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்போ ரிலையன்ஸுன்ற ஷேரில் நீங்கள் 1000 ரூபா லூஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 15 ரூபா வருது. அப்போது 1000 டிவைடட் பை 15 போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும்? வெறும் 66 குவான்டிட்டி தான் வாங்கணும். அப்போ 66 குவான்டிட்டி நீங்கள் வாங்கி
நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒருவேளை அந்த 15 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் போய் ஹிட் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த இந்த 1000 ரூபா லாஸ் மட்டும்தான் வரும். அதுக்கு மேலே ₹1 கூட லாஸ் வராது. ஓகே, ஸோ இதுதான் பொசிஷன் சைஸிங். சிம்பிள், இவ்வளோ தான். ஸோ த லார்ஜர் சைஸ் ஆஃப் யுவர் ஸ்டாப் லாஸ் ரிஸ்க்கு, த ஸ்மாலர் யுவர் பொசிஷன், வைஸ் வைஸா. ஸோ அதிகமாக ரிஸ்க் வந்துச்சுன்னா உங்களோட குவான்டிட்டி கம்மியாக போயிடும், கம்மியாக ரிஸ்க் இருந்துச்சுன்னா அதிகமாக உங்களோட குவான்டிட்டி வந்துடும். அப்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற லாஸஸ் மட்டும்தான் வருமே தவிர நீங்கள் எதிர்பார்க்காத லாஸ் வரவே வராது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் பொசிஷன் சைஸிங், மணி மேனேஜ்மெண்ட். இது என்ன வேணால் வச்சுக்கோங்க. இன்னும் மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, கதையாக சொல்லுவாங்க, நிறைய வீடியோஸ் நானே பார்த்துருக்கேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த ஒரே ஒரு ஸ்லைடு எடுத்து நீங்கள் அப்படியே ஒரு உங்களால் முடிஞ்சால் ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து, நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து நீங்கள் அழகாக உங்களோட இதில் பேக்லேயோ இல்லை எங்கேயோ வச்சுக்கோங்க. இல்லை உங்களை லேப்டாப்பில் கூட வால்பேப்பராக கூட வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி பார்த்த உடனே இது அழகாக நீங்கள் ஃப்ரீ டிஃபைன் பண்ணிவிட்டு ட்ரேட் உள்ள உட்காந்திங்கன்னா நீங்கள் சூப்பராக ட்ரேட் பண்ணலாம், அழகாக பணம் சம்பாரிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு. இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு மாதம் 30,000 நீங்கள் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கீங்க. சார், நான் மாதம் ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அந்த சம்பளம் அந்த அமௌண்ட்டும் சம்பாதிக்கணும், ப்ளஸ் எனக்கு டைமும் கூட வேணும். அதனால தான் நான் இந்த ட்ரேடிங் உள்ளே வந்தேன். எனக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது. அப்படி இருக்கீங்களா? சிம்பிள். அப்போ 30,000 நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும். அதுக்கு தகுந்த கேபிட்டலை வச்சுக்கிட்டு 30,000 டிவைடட் பை 20 நாள் இருக்குது ட்ரேடிங்கில். ஸோ 20 போடுங்க. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 1500 ப்ராஃபிட் எடுக்கணும். அப்போது 1500 ப்ராஃபிட் வந்தால் போதுன்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட்டை அடைய முடியுங்க. ஏன்னா டெக்னிக்கல் கிளாஸஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸும் சொல்லி கொடுத்துட்டோம். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ளஸ் கூடவே இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ரொம்ப சீக்கிரமாகவே. ஓகே, ஸோ இதுதான் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எனாஃப். அண்ட் தென் ஆக்டிவ் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டு. மோஸ்ட் ட்ரேடர்ஸ் ஃபோக்கஸ் டூ மச் ஆன் தேர் என்ட்ரிஸ். அதாவது நம்ம ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா நம்ம எங்கே என்ட்ராக போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே என்ட்ராகிறீங்கிறது மேட்ரே கிடையாது. பட் எங்கே எக்ஸிட் ஆகுறீங்க, அந்த எக்ஸிட் தான் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்களா லாஸில் இருப்பீங்களா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். ஸோ நீங்கள் என்ட்ராகிறத விட ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் என்ட்ரானா எங்கே ஸ்டாப் லாஸ் வரும். அப்போது என்ன நான் இங்கே சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்கே என்ட்ராகலாங்கிறத பிளான் பண்ணணும். இப்போது மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் இது வருது. ஓகே, மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் இங்கே இப்படி தான் தெரிஞ்சிச்சு, மார்க்கெட் இப்படி இருக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ் இவ்வளோ இருக்குது, அப்போ மார்க்கெட் இப்படி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் மார்க்கெட் கிட்ட உங்களோட ஸ்டாப் லாஸு கிட்ட நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் கம்மியாக இருக்கும், டார்கெட்டும் அதிகம் கிடைக்கும். ஸோ எப்போவுமே உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து எங்கே என்ட்ராகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள். இது நான் உங்களுக்கு தேரியாக சொல்லிட்டேன். பட் இது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் இதோட முக்கியமான விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ஒருவேளை இப்போ நான் இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி ஆகிறேன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் என்ன வரும், இது வருது, இந்த இடத்துல இவ்வளோ ஸ்டாப் லாஸ் வருது, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கீழே வந்தால் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ அப்போது ஸ்டாப் லாஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்மளால என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இங்கே இருக்கோம், ஆஹா நல்ல மேலே போகிற மாதிரி ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கும், ஆஹா சூப்பராக இருக்கான்ப்பா மேலே போயிடுவான்ப்பா அப்படின்னு சொல்லி என்ட்ரி எடுத்துகிட்டு அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ கீழே வந்துருச்சா, எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம், இங்கே போடலாமா இல்லை இங்கே போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் தப்பு. ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ட்ரேடில் கையை வைக்கணும். ஸோ இவ்வளோ தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பிஃபோர் ட்ரேடிங் செக் பாக்ஸுக்கு வருவோம். பிஃபோர் ட்ரேடிங் செக் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நம்ம எடுத்த கிளாஸஸ்லேருந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும். ஓகே ப்ரோ, இவ்வளோ நாள் இதில் என்னென்னவோ சொல்லி கொடுத்துட்டீங்க, இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன், அந்த ட்ரேட் எடுக்கும்போது நான் என்னெல்லாம் பார்க்கணும். சிம்பிள், அதுதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் வர ரியல் கேள்வி. ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ரேட் பண்ணும்போது இதுதான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சார்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த சார்ட்டு வாட் இஸ் த ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு
ஆர் டவுனு ஆர் சைட்வேஸு ஆர் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இதில் என்னவா இருக்குது, இப்போ கரண்ட் பொசிஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் டூ அ மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அண்ட் ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ ஒன்ஸ் அந்த மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை சைட்வேஸில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதே சார்ட்டை நீங்கள் மல்டிபிள் டைமில் அனலைசிஸ் பண்ணணும். அனலைசிஸ் பண்ணிவிட்டு ட்ரை டு ட்ரா அட்லீஸ்ட் 2 சப்போர்ட்ஸ் ஆர் 2 ரெசிஸ்டன்ஸ். 2 சப்போர்ட்டு 2 ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, அதை தான் நான் லைவில் பண்ணுறது. 2 சப்போர்ட் ஆர் 2 ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ண பழகிக்கோங்க. அண்ட் தென் செக் வாட் இஸ் த கரண்ட் சார்ட் பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த சார்ட்டில் ஏதாச்சும் சார்ட் பேட்டர்ன் இருக்கா. சார்ட் பேட்டர்ன்ஸ்னால் என்ன, ஏதாச்சும் டபுள் பாட்டம் இருக்கா, இல்லை டபுள் டாப் இருக்கா, இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர் இருக்கா, இல்லை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங்கு, சிமெட்ரிக்கலு, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டிங் பாட்டம், ரவுண்டிங் டாப்பு, இந்த மாதிரி ஏதாச்சும் சார்ட் பேட்டர்ன் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் எனி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நியர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்திருக்கா. இப்போ மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் கிட்ட இருக்குன்னா அந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னால் என்ன, ஹேமரு, புல்லிஷ் என்கல்ஃபின்னு, இல்லை பியர்சிங் லைனு, இல்லை பியரிஷ் என்கல்ஃபின்னு, இல்லை வந்து 3 பிளாக் க்ரௌஸு. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் தென் வால்யூம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். லைக் ஆவரேஜ் வால்யூம் ஆர் பிலோ ஆவரேஜ் ஆர் ஹை ஆவரேஜ். ஸோ வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அண்ட் தென் இந்த மேலே நீங்கள் செக் பண்ண எல்லா விஷயமும் உங்களுக்கு பையிங் காட்டுதுன்னா தென் நிஃப்டியோட ட்ரெண்டை ஜஸ்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கா, பாசிட்டிவ் போகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத போய் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஷேர் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நிஃப்டியோட ட்ரெண்டையும் பார்க்கணும். ஏன்னா நிஃப்டி வந்து கீழே போச்சு அப்படின்னா சென்டிமெண்ட்டாகவே நல்லா இருக்க ஷேரை கூட கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்போது இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, ஒரு ஃபேமிலியில் ஏதோ ஒரு துக்க செய்தி இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அட அவங்களுக்கு தானே அது துக்க செய்தி, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்போமா? கிடையாது. நம்ம அழலனாலும் பரவாயில்ல, சும்மா அமைதியாக வந்து எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாதமா சோகமாக அமைதியாக உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும். ஓவரால் மார்க்கெட் கீழே விழும்போது நல்லா இருக்க ஷேர் கூட என்னவாகும், நம்ம ஓவரால் மார்க்கெட் இறங்குது, சரி நம்ம இறங்கினாலும் சும்மாவாச்சும் இருப்போம் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்கும், இல்லை இறங்கியாச்சும் இறங்கிடும். ஸோ அதனால் எப்போவுமே நிஃப்டியோட ட்ரெண்டையும் சும்மா நீங்கள் பார்த்துக்குங்க. அண்ட் தென் இப்போ நீங்கள் ஒரு ரிலையன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த ரிலையன்ஸோட செக்டார், அந்த செக்டார் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஐடிசி எடுக்கிறீங்கன்னா அந்த ஐடிசியோட செக்டார், ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி எதில் இருக்குது, எஃப்எம்சிஜியில் இருக்குது. அப்போ எஃப்எம்சிஜியோட செக்டார் ஓவராலாக எப்படி இருக்குது ஜஸ்ட் நீங்கள் சார்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். எஃப்எம்சிஜின்னு நீங்கள் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அதை தாராளமாக பார்க்கலாம். இப்போ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நான் என்ன பண்ணுறேனோ அதை தாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். செக்டார் இண்டெக்ஸ்னு சொல்லி நான் எப்போவுமே ஆட் பண்ணி வச்சு பார்ப்பேன். உங்களுக்கு தெரியும்ல, டக்குன்னு பார்ப்பேன். ஸோ இது மாதிரி நீங்களும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எஃப்எம்சிஜி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ டக்குன்னு இப்போ நான் வந்து வாங்க போகிறேன், ஐடிசி வாங்க போகிறேன்னா எஃப்எம்சிஜி செக்டார் பார்க்குறேன். ஓகே, எஃப்எம்சிஜி செக்டார் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது, சரி ஓகே அப்போ நம்ம வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைடுக்கு வரணும். ஓகே, அண்ட் தென் கம்பெனி செக்டார் அதை பார்க்கணும். அண்ட் தென் ஆல் இண்டிகேட் பாசிட்டிவ், தென் டேக் அ ட்ரேடு பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க, இப்போ வாங்க ரெடி ஆகிட்டீங்க. இப்போது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ, ஒரு ட்ரேடில் இந்த ட்ரேடில் நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த குவான்டிட்டிஸை நீங்கள் வாங்கணும். ஸோ இவ்வளோ தாங்க ப்ரோ. மை ஹம்பிள் சஜஷன்ஸ் டு யூ, ப்ளீஸ் ஸ்டார்ட் அ பேட்ச் வித் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டாபிக் பிஃபோர் ஸ்டார்டிங் த ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே ப்ரோ, ஓகே. நிறைய பேர் இதை தான் சொல்கிறாங்க, ப்ரோ ஏன் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எடுத்துருக்கலாமே, ஏன் இதை லாஸ்ட்டாக போய் எடுக்கிறீங்க அப்படின்னு. பட் நான் ஒரு கோர்வையாக எடுக்கணுங்கிறதுனால தான் இதை லாஸ்ட்டில் வைக்கிறேன். பட் ஓகே, இனிமேல் நான் கண்டிப்பாக அதை திருத்திக்கிறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் நான் எடுக்கிறேன். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நான் முன்னாடியே நினச்சேன் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம், என்ன ஆகிட போகுது, இதனால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனால் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இந்த 10 விஷயங்களும் முடிஞ்சால் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட சார்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், சிம்பிள். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். when a stock is upper circuit or lower circuit, is there any way to find out the reversal? இல்லைங்க, அதெல்லாம் பண்ணவே முடியாது, அது வாய்ப்புகள் கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கவே முடியாது. நாட் பாசிபிள் அது. இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இன்ட்ராடேல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி ட்ராப் பண்ணுறீங்க? என்னங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணுறது எப்படின்னு வந்து கேட்குறீங்க? அப்போ நான் செகண்ட் நாள் உங்களுக்கு கிளாஸஸில் என்ன எடுத்தேன்?
ஓகேங்க. ஸோ இல்லை சார், உங்களோட கேள்விக்கு பதில் நீங்கள் போய் நம்ம கிளாஸஸோட வீடியோஸ் அகைன் அண்ட் அகைன் பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் நம்ம கிளாஸஸ். ஸோ 7th பேட்சுக்கு இப்போவோட நம்ம கிளாஸஸ் முடியுது. இப்போ வந்து ஒரு 30 minutes வந்து நம்ம டிஸ்கஷன் வச்சுக்கலாம். இப்போ 4:30 ஆகுது, 5 வரைக்கும் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இதோட கிளாஸஸ் முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, டவுட் இருக்குது அப்படின்னா ரெஃபரன்ஸுக்கு வீடியோஸ் எப்போவுமே அந்த குரூப்பில் இருக்கும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். பிடிஎஃப்ஸும் எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இல்லை அப்போவும் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு காலோ மெசேஜோ பண்ணலாம். லைஃப் டைம் எஜுகேஷனல் சப்போர்ட் கொடுக்குறோம். லைஃப் டைம் மீன்ஸ் நான் இந்த ஃபீல்டில் இருக்க வரைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் எப்பவும் இருக்கும். ஸோ அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. நான் சொல்லி கொடுத்த விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எனாஃப். இதை மட்டும் கற்றுக்கிட்டால் மார்க்கெட்டில் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். தேவையில்லாமல் போயிட்டு அவங்க அதை சொன்னாங்க, இந்த இண்டிகேட்டர் சொல்கிறாங்க, அந்த இண்டிகேட்டர் சிபிஆர், அப்புறம் சூப்பர் ட்ரெண்ட் நல்லா இருக்குன்றாங்க, பொலிஞ்சர் பேண்ட் நல்லா இருக்குன்றாங்க, அது இதுன்னு உங்களோட மைண்டு நீங்கள் அலைபாய விட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் எதில் நீங்கள் நிற்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். ஸோ தயவு செய்து இந்த விஷயம் நான் எல்லா குரூப்புக்கும் எல்லா பேட்ச் எடுக்கும்போது நான் சொல்லுவேன். ஸோ இப்பயும் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அதை இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எப்போவுமே நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனாஃப் போதும் நான் நினைக்கிறேன். பட் உங்கள் விருப்பம். ஓகே. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பொதுவாக உங்களோட மார்க்கெட்டை பொறுத்து நீங்கள் எந்த கேள்விகளாலும் தாராளமாக கேட்கலாம். 5 மணி வரைக்கும் நீங்கள் எந்த கேள்விகளாக இருந்தாலும் கேட்கலாம். டிஸ்கஷன் குரூப் தானே, கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிடுறேன். டிஸ்கஷன் குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பெஸ்ட் கிளாஸஸ் சார். ரொம்ப ரொம்ப நன்றி ராகவேந்திரா சார், ரொம்ப நன்றி. ஸ்விங் ட்ரேடு ஹவு மச் இஸ் த டார்கெட் பர்சன்டேஜ் கேன் பி செட். அதாவது நீங்கள் ஸ்விங் ட்ரேடு எதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகிறீங்க? அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணியா போகிறீங்க? இல்லை, நம்ம என்ன அதை எதை பேஸ் பண்ணி போகிறோம்? நம்ம வந்து அந்த பர்டிகுலர் சார்ட்டை வச்சு தான் போகிறோம். ஸோ அப்போது அந்த சார்ட்டு என்ன டார்கெட் சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 10% வந்தால் தான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும்னு உட்காந்துட்டு இருந்தால் சம்டைம்ஸ் கிடைக்காது, வந்த ப்ராஃபிட்டும் கீழே போயிடும். ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சார்ட் பேட்டர்ன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஐ சென்ட் யூ அ வீடியோ கிளிப்பு யுவர் லைவ் 2nd Feb டு டெலகிராம், வாட்ஸ்அப்பு, பிடிஎஸ்டி டவுட்டு. எனக்கு அது நான் பார்க்கல சார். அகைன் ஒரு டைம் சாரி, எனக்கு ரிமைண்டர் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களை யூஸ் பண்ணுறேன் சார். லைவில் புட்டுனா நிஃப்டி வில் பி பெட்டர் அண்டு கால் சைட்னா பேங்க் நிஃப்டி நல்லா இருக்குது, அது பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குதுன்னு சொன்னீங்க. இல்லை அது லாஜிக் வந்து பிடிஎஸ்டிக்கு மட்டுங்க. லாஜிக் ஒன்றும் இல்லை, பிடிஎஸ்டிக்கு மட்டும்தான் அது. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் அதிக பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ஏன்னா அது பாயிண்ட்ஸ் அதிகம், அவ்வளோதான். ஸோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இஃப் பாசிபிள் டு பிளேஸ் எஸ்எல் அண்ட் செல் ஆர்டர் த சேம் ப்ரைஸ் பண்ணலாமே. அதுதான் ஏஞ்சலில் ரோபோ ஆர்டர்னு இருக்குது. குட் ஜாப் சந்தோஷ். திஸ் கிளாஸ் இஸ் ரியலி ஒர்த் ஃபார் 3000. ரொம்ப ரொம்ப நன்றி சார். One question, that is an option called writing. Volume is high, then will be go to buy put. அப்படிலாம் கிடையாது. ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வால்யூம் எல்லாம் நீங்கள் பெருசாக கால்குலேட் பண்ணிக்காதீங்க. நம்ம அந்த நேற்று சொன்ன எடுத்த கிளாஸஸ் போய் பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் நீங்கள் செல்லிங்லாம் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த இதை போய் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். ஸோ செல் பண்ணுறீங்கன்னும் போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறத போய் செல் பண்ணிக்கோங்க, நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும். ஸ்விங் ட்ரேடு டெய்லி ட்ரேடு எடுத்து பெஸ்ட்டு. ஸ்விங் ட்ரேடு டெய்லி ட்ரேடு என்னை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தாங்க. உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும்போது எப்படி நீங்கள் அதை டைவர்சிஃபை பண்ணலான்னா உங்களோட டோட்டல், ஏன்னா டே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டும் வரலாம் லாஸும் வரலாம், நம்ம கையில் எதுவும் கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், அதுதான் நம்மளோட தலையெழுத்து. பட் ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாளுங்கிறது ஒரு 10 நாள் ஆகலாம், 10 நாளுங்கிறது ஒரு 20 நாள் ஆகலாமே தவிர, பட் நமக்கு ஷுவராக நீங்கள் எடுத்த சார்ட் நல்லா இருக்கும் பட்சத்தில் ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். ஸோ ஸ்விங் ட்ரேட் இஸ் மோஸ்ட் பெஸ்ட் டே ட்ரேடிங்கை விட. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், உங்களோட கேபிட்டலில் 70% அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுங்கள் தயவு செய்து அப்படின்னு நான் ஒவ்வொரு லைவ்லையும் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த கேபிட்டலில் ஸ்விங் ட்ரேடில் போடுங்க, ரிமைனிங் இருக்க குட்டி கேபிட்டலை வச்சு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுங்கள். இன்ட்ராடே ட்ரேடும் அவசியம் தான், நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுங்க. ஒரு 10,000 வச்சுட்டு ஒரு 1000 வருதுன்னா நம்ம என்ன வேணாம் நான் சொல்ல போகிறோம், குட்ரா சாமின்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் வேணும் தான் நமக்கு அது.
வேணும் தான், வேணான்னு கிடையவே கிடையாது. ஸோ அதுதான் சொல்கிறேன், மேக்ஸிமம் ஆஃப் த கேபிட்டலை ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, சொல்லியாச்சு. ஆப்ஷன் பையிங்கு இன் ஸ்டாக்கில் சாம்பிள் வித் எஸ்பிஐ இஃப் எக்ஸ்பயர்டு, தென் நம்ம ரிஸ்க் என்ன? பை அண்டு செல்லுக்கும் செல் அண்டு பைக்கும் ப்ளீஸ் ரெண்டுத்துக்கும் இருக்க ரிஸ்க்கை பற்றி சொல்லுங்கள். அதாவது பை பண்ணி செல் பண்ணுறீங்க, இது ராம் பிரசாதர். ஆப்ஷன் பையிங்கு இன் ஸ்டாக்கில், ஓகே ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கேட்குறீங்க. இஃப் எக்ஸ்பயர்டு, ஓகே எக்ஸ்பயர்டு ஆகுது, எஸ்பிஐ எக்ஸ்பயர்டு ஆகுது, நம்ம ரிஸ்க் என்ன? அதாவது நீங்கள் எஸ்பிஐ வாங்கி வச்சுருக்கீங்கள, அது வந்து அவுட் ஆஃப் த மணியில் இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. அவுட் ஆஃப் த மணியில் இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். பட் இந்த மணியில் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு கட்டுற மாதிரி வரும். இந்த மணியில் போய் மாட்டிக்கிட்டு அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா, ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் விட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் போடுறாங்க பார்த்தீங்களா, நம்ம சென்னையில் யாரோ ஒருத்தவங்க ஆப்ஷன்ஸில் வந்து விற்காமல் விட்டு 13 லட்ச ரூபா பே பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இதுக்காக தான் நான் எப்போவுமே சொல்கிறேன், ஸ்டாக் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டில் இருக்கீங்களோ லாஸில் இருக்கீங்களோ, எக்ஸ்பைரிக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வாங்க. ப்ராஃபிட்டோ லாஸோ கண்ணை மூடிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த 2 நாளில் தான் உங்களுக்கு 0லேருந்து 100 ரூபாய்க்கு போதானே? போகாது, அப்படிலாம் 1 ரூபாய்க்கு கூட போகாது. ஸோ எப்போவுமே 2 நாளைக்கு முன்னாடியே ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. ஆப்ஷன்ஸில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதெல்லாம் போட்டு அது இதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கி வாங்க, பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் கிரேட். ஓகே மேம், டிஸ்கஷன் குரூப் தானே பண்ணிடுறேன். ஐம் அ ட்ரேடிங் வித் 5 மினிட்ஸ் ஷார்ட்டு, ஷுட் ஐ ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வித் 5 மினிட்ஸ் ஆர் 1 hour? ஓகே, நீங்கள் 5 மினிட்ஸை வச்சே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 5 மினிட்ஸை வச்சே ட்ரா பண்ணுங்கள் ஹரி ப்ரோ, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 1 hour வச்சு பண்ணிங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்காது. தேங்க்யூ வெரி மச் ப்ரோ, வெரி குட் லேர்னிங் ஃபார் அஸ் ஆன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. கேன் யூ ஷோ ஹவு டு எஸ்எல்? அதை நான் லைவில் சொல்கிறேன் சார், லைவில் சொல்கிறேன் ஏஞ்சல் எப்படி போகிறதுன்னு. கேன் வி யூஸ் அ ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்? யூஸ் பண்ணிக்கலாமே. இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் சாரி ஒரு ஸ்டாக்கில் வந்து ஒரு 100 பாயிண்ட் ஏறுற மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லேயே ஃபியூச்சர்ஸ்லேயே போய் நீங்கள் பை பண்ணலாம். ஆனால் அங்கே நீங்கள் அதே 100 புள்ளிகள் டார்கெட் வச்சுக்கக்கூடாது. ஃபியூச்சர்ஸ் வாங்குறீங்களா, ஒரு 80 புள்ளிகள் ஏறணுன்னே ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். ஆப்ஷன்ஸ் போகிறீங்களா, ஒரு 60 புள்ளிகள் 50 புள்ளிகள் ஏறணுன்னே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடணும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டெல் மீ ஹவ் யூ டிசைட் பிடிஎஸ்டி ஆன் January 1? தட் இஸ் மை கொஸ்டின் சார். January 1 January 1 தானே மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் வந்து நமக்கு இது என்னது இது வந்துச்சுல்ல, பட்ஜெட்டு. ஸோ அன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே எப்படி நினைப்பீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே இந்த கேண்டில்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, அடுத்த நாள் ஓப்பனே இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. பட் நான் இதை எப்படி தெரியுமா பார்ப்பேன், இங்கே உங்களுக்கு அப்படியே ட்ராப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது செல் கேண்டில், இந்த கேண்டில் தான், இது தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த கேண்டில் தான், இந்த ரெட் இருக்கு இல்லையா, இதுதான் இது. அண்ட் தென் க்ரீன் வந்திருக்குல்ல, இந்த க்ரீனை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோஸ்லேருந்து தான் ஓப்பனாக பார்ப்பேன், இந்த க்ளோஸ்லேருந்து தான் ஓப்பன்னு பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இதுக்கு நியர் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹை எங்கே போயிருக்கு, ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட டேவை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணி என்ன ஆயிருக்கு, பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் ஹைக்கு நேராகவே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ திஸ் இஸ் கால்டு க்ரீன் கேண்டில். அப்போது இப்போ நீங்கள் இந்த கேண்டிலை இப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சோ திஸ் இஸ் கால்டு புல்லிஷ் கேண்டில். சிம்பிள், அவ்வளோதான். இப்போ ஒரு புல்லிஷ் கேண்டில் வித் ஹைலியே க்ளோஸ் ஆக போகுது. அப்போ என்ன அர்த்தம், சிம்பிள், மார்க்கெட் அடுத்த நாள் கேப் அப் ஆறு நல்லா மேலே போக தான் சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி தான் நான் பார்ப்பேன், இப்படி தான் நான் அந்த ஹை லோ எல்லாத்தையும் நான் இப்படி தான் பார்ப்பேன். சிம்பிளுங்க, இவ்வளோ தான். அண்ட் ஆல்சோ மார்க்கெட் வந்து நல்ல மேலேருந்து கீழே வந்து ஒரு ஸ்விங் லோலேருந்து நல்லா மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு ஸ்விங் ஹை இன்னும் வைக்கணும். ஸோ ஸ்விங் ஹை இங்கேருந்து ஆல்மோஸ்ட் இந்த பாதிக்கிட்டேயாச்சும் போகணுங்கிறது தான். இந்த இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடம் போய் தானே திரும்பி இருக்கு மார்க்கெட்டு. ஸோ அதுதான் சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. நிறைய கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே. எஸ்எல் சம்மந்தமான கேள்விகளில் நான் லைவில் போடுறேங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வாட் அதர் மெத்தட் அவைலபிள் டு ஃபைண்ட் அவுட் அ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்? நீங்கள் நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை ட்ரா போய் பண்ணுங்கள்.
நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. சார், பிகாஸ் ஆஃப் யுவர் கிளாஸஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக ஒரு ஸ்ட்ராங் பேஸு அண்ட் கான்ஃபிடென்ஸ் யூ கிரியேட் அ ஒர்த் யுவர் கிளாஸஸ். தேங்க்யூ ப்ரோ. பாலகணேஷ் ப்ரோ, ரொம்ப நன்றி. ட்ரைலிங் எஸ்எல்லை பற்றிலாம் நான் மார்க்கெட்டில் சொல்லித்தரேன். ஆப்ஷன் பையிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியுமா? அதுக்கு எது முக்கியம்? டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப முக்கியம். கிரீட் இருக்கக்கூடாது. நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 15 புள்ளிகளில் வெளில வரணும். பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 30 புள்ளிகளில் வெளில வரணும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும். ஐ எம் டூயிங் ஒன்லி ஆப்ஷன் பையிங். இது வரைக்கும் நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணதே கிடையாது. பட் ஐ எம் ஸ்டில் மேக்கிங் மணி இன் ஷேர் மார்க்கெட்டு. சூப்பராக ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், நான் எடுக்கிற ப்ராஃபிட்ஸை வந்து வெளியில் சொல்கிற இது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் நான் பெருமையாக போய் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நல்லா ப்ராஃபிட் பண்ணம்பா அப்படின்னு. அடுத்த மாதமே லாஸு. ஸோ அது நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட மைண்ட் செட் இப்படி தாங்க. அது நான் மட்டும் விதி விலக்கா என்ன? ஸோ நம்ம ஒருத்தங்கிட்ட சொல்லி அது திடீர்னு அடுத்த மாதமே நமக்கு அகைன்ஸ்டாக போச்சுன்னா, அடைச்சா அவங்ககிட்ட போய் சொன்னோம் அடுத்த மாதமே லாஸ், இப்படி யோசிப்போம் தானே. அது காமன் விஷயம் தானே. அது அன்னையிலேருந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேங்க. நான் ப்ராஃபிட்டோ லாஸோ என்னோடையே வச்சுக்கிறேன்பா சாமி அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. ஸோ இதுதான் ரீசன் நான் எதுவும் இது வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறது. அண்ட் அதே மாதிரி உங்ககிட்டையும் கேட்கவும் மாட்டேன்னா, சார் எவ்வளோ சார் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, ஸ்க்ரீன்ஷாட் கொடுங்களேன், நான் கொஞ்சம் ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பழக்கமே எனக்கு கிடையாது. இது வரைக்கும் நான் நிறைய இந்த பிகினர்ஸ்லாம் லைவ் பார்ப்பேன். ஏங்க காமெடி பண்ணுறவங்கலாம் வந்து நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோன்னு சொல்லி எங்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம். பட் நம்ம இது வரைக்கும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்குறது கிடையாது. லைவில் வரோம், ஏகப்பட்ட பேர் நம்ம லைவில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், நம்பிக்கை இருக்குது. அட லைவில் இப்போ சொல்கிறான்பா இந்த பையன், வேறு என்ன இவங்ககிட்ட கற்றுக்காம வேறு யார்கிட்ட போய் கற்றுக்கிறதுன்னு வராங்க. அதுதான். ஸோ அது போதும்னு நினைக்கிறேன். சந்தோஷ்ஜி, 3 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் கிளாஸஸ் பார்த்துருந்தா பெரிய லாஸில் அவாய்ட் பண்ணியிருப்பேன். நோ ப்ராப்ளம். இப்போவாச்சும் பார்த்தீங்களேன்னு சந்தோஷப்படுங்க. இப்போவும் பார்க்காம நிறைய பேர் இருக்காங்க. நோ ப்ராப்ளம். அப்பார்ட் ஃப்ரம் ஏஞ்சல் இன்ட்ரெஸ்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதை வச்சு வேறு எதுவும் இல்லைங்க. மார்க்கெட்டை பாருங்கள், அவ்வளோதான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டோட கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் அதுதான் மெயின். கூட உங்களுக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ப்ரோ கைண்ட்லி கிரியேட் சம் பேசிக் வீடியோஸ் அபவுட் ஏஞ்சல். யா, கண்டிப்பாக ப்ரோ. ஐ வாஸ் டோல்டு நாட் டு டூ எனிதிங் ஒன் பட்ஜெட் டே, பட் ஸ்டில் திஸ் பட்ஜெட் டே ஐ மேட் அ ப்ராஃபிட் வித் 5K. Do you think this budget was different day? அப்படிலாம் இல்லைங்க, டிஃப்ரெண்ட் டேலாம் இல்லை. I am watching swing trading stocks weekly basis means how to handle SL because I missed a huge profit in IRCTC. எஸ்எல் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனா, சார் உங்களோட அந்த சார்ட் என்ன சொல்லுதோ அதை தான் சார் நீங்கள் கேட்கணும். அந்த சார்ட் என்ன சொல்லுதுங்கிறது நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் எடுத்துருக்கோம்ல, அதில் போய் நீங்கள் பாருங்கள். அந்த சார்ட்டு நீங்கள் பர்டிகுலர் அந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ண தவறிடுறீங்க நிறைய பேர். மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுங்கள். டெல்டா வேல்யூ லைவ் சார்ட்டில் ஆடு அண்டு யூஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம். பட் நீங்கள் சைடில் தான் ஆட் பண்ணணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது பிகினிங் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு அது தேவைப்படும். பட் போக அது பழகிடும். ஸோ நோ ப்ராப்ளம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது ரியல் டைமில் அதெல்லாம் பார்த்துலாம் உங்களால் ட்ரேட் பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் நாட் பாசிபிள். நிறைய பேர் இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன், ஆப்ஷனை பற்றி சொல்லிக் கொடுக்குறேனே பணம் சம்பாதிக்கிறாங்க. பட் அதை மட்டும் வச்சுட்டு நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் அப்பப்போ ஜஸ்ட் ஒரு கோத்ரூக்கு பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதை லைவ் டைமில் போட்டு விட்டுட்டே ப்ராஃபிட் பண்ண முடியுமானா முடியாது, நாட் பாசிபிள். ஃபார் பிடிஎஸ்டி டு வி நீட் டு கன்சிடர் விக்ஸ் அண்ட் நாஸ்டாக் எஸ்ஜிஎக்ஸ். விக்ஸு பெருசாக நீங்கள் கவனிக்க வேண்டியதில்லை. பட் நாஸ்டாக்கும் எஸ்ஜிஎக்ஸையும் கன்சிடர் பண்ணணும். தமிழில் யூ ஆர் த பெஸ்ட் ட்ரேடர் அண்ட் கைடு ஃபார் தமிழ் கம்யூனிட்டி அண்ட் ஆல்சோ யுவர் கிளாஸஸ் ஆர் ஒர்த் ஃபார் பேயிங். கீப் இட் அப் ப்ரோ. மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண எம்ப்ளாயி சம்மன் யூ கேன் க்ரோ ஹைட்ஸ். யா ப்ரோ, கண்டிப்பாக நான் அதுதான் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுங்கிறதுல தான் நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். அதுக்கு தான் ஒரு நல்ல ட்ரஸ்டபிள் மெம்பர்ஸை தேடிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 2-3 பேர் பில்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் அதுக்கான ரீசன் லாஸ்ட் ஃப்ரைடேவே சொல்லியிருந்தேன். ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம ஒரு நல்ல ரெகுலர் இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணிவிடுவேன். ப்ரோ, ஹவ் யூ ஆர் டெய்லி டிராவிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இன் கரெக்ட் பொசிஷன்? ராஜ்ராஜ் சார், நான் அதே தான், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வச்சு தான் நான் ட்ரா பண்ணுறேன். வேறு எந்த ஒரு ஹிட்டன் ஏதோ வச்சுலாம் நான் எதுவும் பண்ணுறதில்ல.
நைஸ் கிளாஸஸ் சந்தோஷ். குமரன் சார் ரொம்ப நன்றி. சென்சிபிள் எனி ஹெல்ப் ஃபுல் இன் மார்க்கெட் ஆர்டர் இன் ஆப்ஷன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெல்டா வேல்யூ அண்ட் எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் கரண்ட்டாக எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான பையர்ஸ் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அங்கேயே பார்த்துக்கலாம். ஓவரால் இப்போ நீங்கள் நார்மல் நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் ஆட் பண்ணி பையர்ஸ் செல்லர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்க முடியாது. பட் நீங்கள் சென்சிபிள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் என்ன எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பையர்ஸ் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்கான டெமோ வீடியோஸ்லாம் யூடியூப்பில் சென்சிபிள் டெமோன்னு போடல நிறைய பேர் போட்டிருக்காங்க. தமிழில் பெருசாக யாரும் அந்தளவுக்கு ஃபியூச்சர் ரிச்சாக யாரும் கொடுக்கல. நீங்கள் இங்கிலீஷ் வீடியோஸே பாருங்கள், புரியும். இல்லை தமிழில் வேணும்னா சொல்லுங்கள், நம்மளே பண்ணலாம் ஒரு வீடியோ முடிஞ்சால். பிடிஎஸ்டி ஆர் டெய்லி ட்ரேட் விச் இஸ் பெஸ்ட்? பிடிஎஸ்டி ஹைலி ரிஸ்க் சார், ஓவர் நைட் ரிஸ்க் இருக்குது, என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ டெய்லி ட்ரேட் பெஸ்ட்டு. ஏன்னா டெய்லி ட்ரேட் அன்னைக்கு ப்ராஃபிட் லாஸ் அதோட முடிஞ்சு போயிடும். பிடிஎஸ்டி பண்ணலாம், பட் எக்ஸாக்டாக உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சால் பண்ணலாம். நானும் இனிமேல் வரக்கூடிய வீக்ஸில் வந்து பிடிஎஸ்டியை கம்மி பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஏன்னா பிடிஎஸ்டி கொடுத்து நானே நம்ம மக்களை வந்து ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஆடா சந்தோஷ் சேனலுக்கு போனால் ஒரு பிடிஎஸ்டி கொடுப்பான், வாங்கினோமா அடுத்த நாள் வித்தமா 2000-3000 ப்ராஃபிட் பண்ணமா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் எல்லாரும் பிடிஎஸ்டின்னு கேட்குறாங்க, கம்மி கேபிட்டலை வச்சு போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இனிமேல் நான் வந்து வீக்லி 2 or 3 பிடிஎஸ்டி மட்டும்தான் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணோன்னா நம்ம வந்து லாஸஸ் கம்மி பண்ணிடலாம்ல. ஸோ அதனால் ஏஞ்சல் அக்கௌண்ட் ஓப்பன் பிஃபோர் ரிமெம்பர். கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு கிரியேட் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன், பண்ணதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிரதர் பிடிஎஸ்டி எடுத்தால் டெய்லி எடுக்கணுமா? அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு என்றைக்கு மார்க்கெட் எடுத்தனால கேப் அப் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி மட்டும் எடுங்க. காமன் சர்வீஸ் சார், அருள் ஹவு மச் வி நீட் டிபெண்ட் ஆன் மார்க்கெட் க்ளோசிங்? அவர் நெக்ஸ்ட் டே இந்தியன் மார்க்கெட் வில் ஃபோக்கஸ் ஆன் இந்தியன் மார்க்கெட் ட்ரெண்ட் ஒன்லியா? சார் யுவர் கிளாஸஸ் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் டு நோ த ஷேர் மார்க்கெட் பிகாஸ் ஐ எம் பிகினர். தேங்க்யூ சார், யுவர் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். ரொம்ப நன்றி விஜய் சார், ரொம்ப நன்றி. கேன் யூ ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நவ் ஃபார் மண்டே? சார் நான் அதை நாளைக்கு வேணால் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அண்ட் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் நான் ட்ராப் பண்ணுறதும் அவங்க ட்ராப் பண்ணுறதுக்கும் 5-10 புள்ளிகள் டிஃப்ரெண்ட்டில் அவங்களே மார்க் பண்ணி காட்டுறாங்க. நீங்கள் இன்னும் ஸ்டில் என்னோட சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன கிளாஸஸ் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. அகைன் அண்ட் அகைன் வீடியோஸை போய் பாருங்கள், நீங்கள் ட்ராப் பண்ணி அனுப்புங்க. அதில் நான் நல்லது கெட்டது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டெப் எடுங்க. பேஸ்ட் ஆன் நாஸ்டாக் அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் இதை பார்த்து நிஃப்டி மார்க்கெட் ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். பட் 100% பர்ஃபெக்டாக இருக்காது. மேக்ஸிமம் 70 to 80% கரெக்டாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. Bro, all are informative. Just was disappointed with the BTST. You just said the BTST, no BTST strategy. உண்மை அதுதாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நான் என் BTST ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு டாபிக் வச்சுருக்கேன்ல, அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ரைஸ் ஆக்ஷனை கால்குலேட் பண்ணுறது தான் பிடிஎஸ்டியோட ஸ்ட்ராட்டஜியே, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்குன்னு தனி ஸ்ட்ராட்டஜி கிடையாது. உண்மை அதுதாங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்போவும் நான் சொல்லி கொடுத்தேன். இப்போவும் நான் ஏன் மண்டே வந்து பையிங் பார்த்தேன், பேங்க் நிஃப்டி பையிங் கொடுத்தேன். ஏன் பையிங் கொடுத்தேன்? அதுதான் கேண்டில் வந்து எல்லோரும் இப்படி பார்ப்பாங்க, நான் பட் இப்படி பார்ப்பேன். இப்படி பார்த்தா அது நல்ல புல்லிஷ் கேண்டில். ஸோ அப்போ அடுத்த நாள் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்க தானே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் இனிமேல் எப்படி பாருங்கள், நீங்களும் பிடிஎஸ்டி ப்ரெடிக்ட் பண்ண முடியும். வாட் வில் பி த ரைட் டைம் டு கான்டாக்ட் யூ ஃபார் த ஷார்ட் ஃபோன் கால்? இன்ன ஒர்க்கிங் டேயில் ஆஃப்டர் 7:30 to 10 அது நான் அந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பேன். சாட்டர்டே சண்டேயில் மார்னிங் 10 to ஈவினிங் ஒரு 3 இல்லை ஒரு 2 அந்த மாதிரி நேரத்தில். ஏன்னா அதுக்கப்புறம் கிளாஸஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸஸுக்கும் அதே பிடிஎஃப் தான், ஆனால் அன்றைக்கி லைவாக இருக்க எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ நான் வந்து என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம், என்ன கொடுக்கலாங்கிறத ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால் சாட்டர்டே சண்டேயில் ஒரு 3 மணிக்குள்ளே. வெரி குட் நாலேஜ் ஐ கேதர்டு ஃப்ரம் யுவர் கிளாஸஸ். தேங்க்யூ வெரி மச் அண்ட் குட் லக். ரொம்ப நன்றி மேம். சாந்தினி மேம். அக்குமுலேஷன் வாலடைல் ஆர் சேம்? ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். எலக்ட்ரோ ஸ்டீல் கேஸ்ட்டு பார்த்தீங்களா வாட்ஸ்அப்பில்? ப்ரோ பார்த்தேன். நான் ஆல்ரெடி அதெல்லாம் 30லேயே கொடுத்து வச்சுருந்தோம். நல்லா வந்துக்கிட்டு இருக்கான். நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி ப்ரோ அது. நான் சொல்கிறேன், நாளைக்கு லைவில் அதை நம்ம அனாலிசிஸ் பண்ணி போட்டு காட்டுவோம். இஃப் யூ ஆர் பிளானிங் டு ரெடியூஸ் பிடிஎஸ்டி ட்ரைங் டு இன்க்ரீஸ் ஸ்டாக் ஆப்ஷன், அதே தான் ஸ்டாக் ஆப்ஷன் ப்ளஸ் ஸ்டாக்கில். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஈக்விட்டியில் கால் கொடுங்க ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். இன் திஸ் கிளாஸ் browser is mentioned BTST strategy is one of the topic but did not get any such contest. Rest others are quite informative.
ஏன் சார் பிடிஎஸ்டி அதுதான், அந்த பிடிஎஸ்டிங்கிறது எல்லா விஷயங்களும் கோர்வையாக பார்த்து எடுத்துகிட்டு போகிறது தான் பிடிஎஸ்டி. அந்த நீங்கள் பிடிஎஸ்டியோட டாபிக் அந்த சார்ட் அகைன் நீங்கள் படிங்க, உங்களுக்கு புரியும். ஐ எம் பிகினர், லேர்ன் a lot from your classes, keep up your good work, please create a discussion from so can post the doubts. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நான் கிரியேட் பண்ணுறேன். வாட் ஆர் வெப்சைட் நீட் டு ஃபாலோ த மார்க்கெட் அப்டேட்ஸ்? மணி கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் சார்ட்டிங்க்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் வந்து ஸ்கேனர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஸ்கேனர்ஸ் நிறைய இருக்குது, அந்த ஸ்கேனர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. சார்ட்டு இங்க்கு. ஸோ அந்த மாதிரி நானே ஒன்று கொண்டு வரேன், ஐஎன்கே. ஸோ அந்த இதில் இருக்கிறத விட அதிக ஃபியூச்சர்ஸ் நானே நம்மளோட வெப்சைட்டில் கொண்டு வரேன். ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சார்ட்டிங்க்கு சூப்பராக இருக்கும். நிறைய ஸ்கேனர்ஸ் இருக்கும். ஓகே, டைம் வந்து 4:50 ஆயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம். I don't take a BTST till day, but learn. I am checking your BTST values daily, checking in every evening time as learning. நல்லது எடுக்கல இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ப்ரோ, கிளாஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் சேஞ்ச் இன் மை லைஃப். நவீன் பிரசாந்த் சார், ரொம்ப நன்றி. ப்ளீஸ் ரெக்கமெண்ட் எனி ஸ்விங்ஸ் ட்ரேடு, ஷார்ட் ட்ரேடு, கிவ் அஸ் அ டெலிகிராம் குரூப். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நிறைய எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் கண்டிப்பாக போட்டு விடுறேன். எஸ்டர்டே இன் கிளாஸ் ஐவி அதிகமாக இருந்தால் குட் ஃபார் பையர்ஸு, பட் வைல் டேக்கிங் அ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஐவி கம்மியாக இருக்கிறது எடுத்தால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொன்னீங்க. ஹவ்? அதாவது ஐவி அதிகமாக இருக்கும்போது ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் கம்மியாக இருக்க ஐவி ப்ரீமியம் எடுத்திங்கன்னா அது அதிகமாகும்போது என்ன ஆகும்? உங்களோட ப்ரீமியம் ப்ரைஸ் வேகமாக அதிகமாகும். தட்ஸ் இட், அவ்வளோதான், சிம்பிள். இன்னொரு டைம் நல்லா சொல்கிறேன். ஐவி அதிகமாக இருந்தால் ப்ரீமியமோட வேல்யூ அதிகமாக போயிருக்கும். ஓகே, ஸோ அது வந்து பேனிக் அதிகமாக இருக்கிறதுனால. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மார்க்கெட் ஏறும்போது நீங்கள் கம்மியாக இருக்க ஐவி எடுத்திங்கன்னா அந்த கம்மியாக இருக்க ஐவி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? ப்ரீமியமை நல்லா வேகமாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான். ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட் டு க்ரோ அண்ட் ஷைன் இன் திஸ் மார்க்கெட். ட்ரை டு கிரியேட் அ குரூப் ஃபார் ஃபோரம் ஸோ தட் வி கேன் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். ப்ரோ, சாரி ஃபார் திஸ் கொஸ்டின். ஒய் ஆட் இன் ரெக்கார்டட் கிளாஸஸ்? I feel this not good, Raj. Why add in recorded classes? This புரியலையே சார், நீங்கள் கேட்குறதே எனக்கு புரியல. இதயம் கணித நன்றி ப்ரோ ஃபார் யுவர் கிளாஸஸ். ரொம்ப நன்றி சார். சையத் சார், ரொம்ப நன்றி. டிஸ்கஷன் குரூப் கிரியேட் பண்ணுறேன். வெரி இன்ஃபர்மேட்டிவ் கிளாஸஸ் சந்தோஷ், ரொம்ப நன்றி. வெரி இன்ஃபர்மேட்டிவ் கிளாஸஸ், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. குட் கிளாஸஸ் சந்தோஷ் ப்ரோ. லாட் லேர்ன்டு ஃப்ரம் யுவர் ஈவன் இன் லைவ். ரொம்ப நன்றி. இங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக தேரியாக என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, பட் லைவில் எப்படி எமோஷனலை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. குட் கிளாஸஸ் சந்தோஷ் ப்ரோ, லாட் லேர்ன்டு, ரொம்ப நன்றி. ஐ எம் ஒர்க்கிங் unable to come live daily checking your BTST, so understanding market how to giving. Please give daily BTST so I can learn. சார், லேர்ன் பண்ணுறதுக்காக டெய்லி கொடுக்க முடியுமா? நிறைய பேர் ரியல் ட்ரேட் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், 1000 பேர் 6 hours லைவில் ஹோல்டு பண்ணுறது பிஃபோர் டிடிஆல் மட்டும்தான் முடியும். எக்ஸிக்யூட்டட் 3 successful trade in a row because of you bro. தேங்க்ஸ் ஃபார் யுவர் குட் தாட்ஸ், வில் கேரி ஃபார் யுவர் கிரேட்டர் ஹைஸ். ரொம்ப நன்றி சார். திருமால் அழகர் சார், ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்ஸ் அ லாட். ஐ லேர்ன்டு மெனி திங்ஸ் ஃப்ரம் யுவர் கிளாஸஸ். ரொம்ப நன்றிங்க. யுவர் வெப்சைட் டெல் த டீட்டெயில்ஸ். சீக்கிரமாக நான் சொல்கிறேன். ஜஸ்ட் பிஃபோர் ட்ரேடிங் தமிழ்னு போடுங்க, வரும். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் நாலேஜ். ரொம்ப நன்றி சார். யூ ஆர் த ஒன் ஹூ ரெடியூசிங் த அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் கிளியரிங் மை டவுட்ஸ். ரொம்ப நன்றி சார். பாலகணேஷ் சார். பிடிஎஸ்டி கவர் ஆர்டர் இல்லை, கவர் ஆர்டரில் பண்ண முடியாது. பண்ணலாம், அப்படி பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது, ஜம்ப் ஆகிடும். அப்படி ஜம்ப் ஆகும்போது ஹிட் ஆகாது உங்களுக்கு. குட் கிளாஸஸ் சந்தோஷ், ரொம்ப நன்றி. யுவர் சர்வீசஸ் அண்ட் அட்வைஸ் இஸ் நெக்ஸ்ட் லெவல். ரொம்ப நன்றி ரவி ஆர்த்தி சார். ப்ரோ, இன் ரெக்கார்டட் வீடியோ ஆட் கம்மிங். ஆமாம், அது ரெக்கார்டில் அது ஆடு வரதாங்க செய்யும். அது ரெக்கார்டட் ஆடு வந்துக்கிட்டே தான் இருக்கும், அப்பப்போ வரும் நடுவில். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் நாலேஜ். ரொம்ப நன்றி யசோதா மேம். குட் ட்ரேடிங் கிளாஸஸ் சந்தோஷ், தேங்க்ஸ் வெரி மச். ரொம்ப நன்றி சார். சூர்யா சார், கண்டிப்பாக யாருக்கு எப்போ எந்த டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நான் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம வாட் அதர் குரூப் யூ ஹேவ் அப்பார்ட் ஃப்ரம் 119? டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று வச்சுருக்கோம் சார், 399 ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பதர் ப்ளீஸ் கிரியேட் வாட்ஸ்அப் குரூப். இல்லை சார், வாட்ஸ்அப் குரூப் கண்டிப்பாக பண்ண மாட்டேன்.
வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரோட நம்பர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ப்ரைவசி இஷ்யூஸ் வரும். அண்ட் நான் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு பண்ணி ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு சேல்ஸ்மேன் வந்து கிளாஸஸ் கொடுங்கன்னு சொல்லி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லார் நம்பரையும் எடுத்து சார் இங்கே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னு சொல்லி நிறைய ப்ரைவசி இஷ்யூ வந்துச்சு. கேட்டால் சந்தோஷ் சார் தான் உங்கள் நம்பர் கொடுத்தாருன்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ தயவு செய்து வாட்ஸ்அப்பில் க்ரியேட் பண்ண வேணான்னு இருக்கேன், கேட்காதீங்க. வாட்ஸ்அப்பில் ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட் கிரியேட்டட் ப்ளீஸ் ஆட் மீன் அ குரூப். ஓகேங்க. ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ் நீங்கள் என்ன போய் செலக்ட் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை சார், நான் ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸை 5 நாள் நான் அப்சர்வ் பண்ணுவேன் சார். நான் ஆல்ரெடி இதை லைவ்லேயே சொல்லிட்டேன். டெய்லி டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர் 5 ஷேரை வந்து அப்படியே பிக் பண்ணிக்கிட்டே வச்சுட்டே இருப்பேன். 5லேருந்து 10 ஷேர் அப்படியே ஒரு வாரம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருவேன். வீக்லி கேண்டல் நல்ல அந்த 5 வீக்கில் 5 நாளில் நல்ல 3 நாள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஷேர் ஏறி இருக்கும். அது நல்ல பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கோம். அந்த ஷேர் எடுத்துப்பேன். அவ்வளோதான், சிம்பிள். ப்ரோ நான் கிரிப்டோவில் நீங்கள் சொல்லி கொடுத்த டெக்னிக்கலை ட்ரை பண்ணி அதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா ப்ரோ? இல்லை, தாராளமாக பண்ணலாம். கிரிப்டோலேயும் நீங்கள் இதே டெக்னிக்கல் அங்கேயும் அழகாக ஒர்க் அவுட் ஆகும். நோ வேர்ட்ஸ் அபவுட் யுவர் கிரேட். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ப்ரோ, எக்ஸலன்ட் கிளாஸஸ், ரொம்ப நன்றி. 5 போகுது. டிஸ்கார்ட் இஸ் சேஃப் ப்ரோ. டிஸ்கார்டா? ஓகே ப்ரோ. ஏன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ட்ரை பண்ணலாம். ப்ளீஸ் ஒன்ஸ் அகைன் ஆப்ஸ்ட்ரா ஆப்ஷன் செலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆப்ஸ்ட்ரா பெரிய இது சார். ஆப்ஸ்ட்ராவை பற்றி வேணும்னா நம்ம லைவில் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். வென் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ ப்ரைம் குரூப் டிஸ்கஷன் குரூப். ப்ரைம் குரூப் வந்து இன்றைக்கி ப்ரீமியம் குரூப் இன்றைக்கி பண்ணலான்னு இருக்கேன். டிஸ்கஷன் குரூப்பும் 7th பேட்சுக்கு இன்றைக்கி கிரியேட் பண்ணுறேன். ஓகே பிரதர், நோ நீட் அ வாட்ஸ்அப் குரூப். யா, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டில் எந்த டவுட் இருந்தாலும் ஒன்ஸ் நான் அந்த டிஸ்கஷன் குரூப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் தாராளமாக உங்களோட கொரியை நீங்கள் போட்டுக்கலாம். அங்கே நீங்கள் கேட்டு மார்க்கெட்டில் நல்ல நாலேஜ் உள்ளவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அண்ட் நானுமே நிறைய டைம் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ நோ ப்ராப்ளம். யா, கண்டிப்பாக நாளைக்கு லைவில் மீட் பண்ணலாம். முடிஞ்சால் இன்றைக்கி டிஸ்கஷன் லைவ் வர ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 8th பேட்சுக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிளாஸஸ்ஸு. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி 6:30க்கு கிளாஸஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு போயிட்டு பேசணும். ஸோ அதையும் முடிச்சுட்டோன்னா ஏர்லியராக ஒரு 8:30 போல் முடிஞ்சால் லைவ் வர பார்க்குறேன். தேங்க்ஸ் அலாட் ஒன்ஸ் அகைன். டூ வெல், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ரொம்ப நன்றி ப்ரோ. எஃப்என்டோ பேன் என்னது? எஃப்என்டோ பேனுங்கிறது ஹை வாலட்டிலிட்டி. அதை நான் லைவில் சொல்கிறேன். இல்லை லைவில் சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு புரியும். தப்பாக எடுத்துக்க. நான் லைவில் நாளைக்கு ஞாபகப்படுத்தி விடுங்க, நான் கண்டிப்பாக கேட்குறேன். அண்ட் ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் மெம்பர்ஷிப்லேயே இல்லாமல் இருக்கீங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. சீக்கிரமாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ சார். ராம் சார், ரொம்ப நன்றி. 119 ஆட்டோ ரெனுவல் டேட் கம்மிங். ஷெல் ஐ அப்கிரேட் தட் 399 இப்போ பண்ணலாமா? பண்ணலாம் சார், பண்ணலாம். ராஜ் சார், மெம்பர்ஷிப்பில் பண்ணிக்கோங்க. ஆல் ஆர் வெல்கம். டிஸ்கஷன் குரூப் ஆல்வேஸ். யா, கண்டிப்பாக சார். ஹலோ யா, எல்லாரும் கிடையாது. நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணவங்க டிஸ்கஷன் குரூப்பில் இருப்பாங்க. அப்படி யாராச்சும் தெரியாதவங்க வந்தால் அவங்கள ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு தெரியும்ல யார் கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்கன்னு. தேங்க்யூ வெரி மச் பிரதர். ஸ்விங் ட்ரேடு ஸ்டாக் சொல்லுங்கள். யா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெலகிராமில் போட்டு விடுறேன். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். 5 ஆயிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி 7th பேட்சில் ஜாயின் பண்ணி மார்க்கெட்டில் கற்றுக்கணும்னு நினச்சி வந்திருக்கீங்க. அண்ட் கிளாஸஸில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தயவு செய்து அப்படியே கோடு போட்ட மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ வந்து ஓவர் க்ரீடு, ஃபியர், இந்த 2 விஷயங்களை தவிர்த்துட்டு நமக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி அழகாக ட்ரேட் பண்ணுங்கள், பணம் சம்பாதிங்க. எப்போவும் என்னோடய லைவ் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி என் லைவ் இருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நாளைக்கு லைவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.